மக்கள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எல்லா காலங்களிலும் ஆண்டவரே செழிப்போடு காணப்பட தகப்பனே நீ கிருபை செய்தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அண்டை எல்லா நாட்களிலும் ஆண்டவரே தேவனை நம்பி வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உண்மையை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் செழிப்பை தகப்பனே நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒரு செழிப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா வறுமை தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும் சுவாமி. எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பை தகப்பனீர் தாமே கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். சபையில் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே உண்மை நம்பி வாழ பிள்ளைகளை மாற்றி விடுங்க சுவாமி. அவர்கள் உண்மை நம்பி வாழ்ந்தாண்டவரே ஒரு செழிப்பை பெற்றுக்கொள்வதற்கு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் தகப்பனே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு சிறு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் ஒரு செழிப்பை கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. அவருடைய ஆவிக்குரிய காரியங்கள் ஆண்டவரே பூமிக்குரிய காரியங்கள் ஒரு செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா வறுமைகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும். எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை தகப்பனே கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு வாலிபரும் உண்மை நம்பி வாழ்ந்து ஆண்டவரே கர்த்தரையே நம்பி வாழ்ந்து செழிப்பை பெற்றுக்கொள்ள தகப்பனே கிருபை செய்தர வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் ஆண்டவரே உண்மையே நம்பி வாழ்ந்து செழிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆண்களுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகட்டும். அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகள்ல ஒரு செழிப்பு உண்டாகட்டும். எல்லா தர்மங்கள் முற்றிலுமாய் நீங்கி போகட்டும். எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தால் நீங்கி போகட்டும். எல்லா சோர்வுகள் முற்றிலுமாய் நீங்கி போகட்டும். சந்தோஷத்தின் குறைவுகள் இயேசுவின் நாமத்தால் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அவருடைய எல்லா காரியங்களும் ஒரு செழிப்பை தகப்பனீர் கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் சுவாமி. சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்களுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்புகளை கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்கள் வாழ்க்கையில ஒரு செழிப்பு உண்டாகட்டும் சுவாமி. குடும்பத்தில் ஒவ்வொரு பெண்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு செழிப்பை தகப்பனீர் கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறுபிள்ளைகள் வாலிபர்கள் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் முன்னோடி செயல்படுகிற தலைவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை தகப்பனே நீர் கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. செழிப்பு சேவை ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் சுவாமி. எல்லா குறைவுகள் எல்லாம் நிறைவாய் தகப்பனில் மாற்றிவிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு செழிப்பை ஒவ்வொரு பேருடைய வாழ்க்கையில தகப்பனே நீர் கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி நீ காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். எப்போதும் கனி கொடுப்பாய், தப்பாமல் கனி கொடுப்பாய். ஆண்டவரே நாங்கள் சமூகங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் தகப்பனே மாற்றிவிட வேண்டுமானங்கள் செபிக்கிற சுவாமி. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு செய்கையிலும் ஆண்டவரே தேவனுடைய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் வெளிப்படணுமே தவிர எங்களுடைய எண்ணத்தின்படி நாங்கள் ஒருபோதும் செயல்பட்டு விடாமல் தகப்பனின் கிருபையாய் காத்துக்கொள்ள வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா காலங்களும் நாங்கள் எப்போதும் ஆண்டவரே கனி கொடுக்கிற பிள்ளைகளாக தகப்பனின் மாற்றி விட வேண்டுமானங்கள் செபிக்கிற சுவாமி. அந்த வாய்க்கால் ஓரத்தில் நடப்பட்டு ஆண்டவரே அந்த மரத்தை போல ஆண்டவரே எப்போதும் கனி கொடுத்து கொண்டே இருக்கிறவங்களா எல்லா காலத்திலும் பஞ்சமான காலத்திலும் வறுமையான காலத்திலும் கஷ்டமான சூழ்நிலை நெருக்கடியான சூழ்நிலைகளில் ஆண்டவரே நாங்கள் எப்போதும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை
எங்கள் சபை மக்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே நீர் மாற்றிவிட வேண்டுமான எங்கள் செபிக்கிறோம் சுவாமி. சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் மாற்றிவிடுங்க சுவாமி. கஷ்டமான சூழ்நிலைகள் ஆண்டவரே கனி கொடுக்கிற பிள்ளைகளாக சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை தகப்பனே மாற்றிவிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றிவிடுங்க ஆண்டவரே. எப்போதும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் மாற்றிவிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் சுவாமி. சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொரு அவங்க செய்கையிலிருந்து ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. மற்ற ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவரே கனிகளை அவர்கள் வெளிப்படுத்தி வாழ தகப்பனே நீர் கிருபை செய்தரல வேண்டுமானங்கள் செபிக்கிற சுவாமி. ஒருபோது கோபங்கள் வெறுப்புகள் அவர்களுக்கு செயல்படவே கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மத்தியில் புறஜாதி ஜனங்களுக்கு மத்தியில் ஆண்டவரே எந்த சூழ்நிலைகளும் ஆண்டவரே கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தகப்பனே நீர் மாற்றிவிட வேண்டுமானங்கள் செபிக்கிற ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்களையும் அப்படியே மாற்றிவிடுங்க சுவாமி. ஆண்டவரே வேலை செய்கிற எல்லா இடங்களில் வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரே எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் தேவனே நீர் மாற்றிவிட வேண்டுமானங்கள் செபிக்கிற சுவாமி. ஆண்டவரே ஆவிக்குரிய கனி ஒவ்வொரு ஆண்களுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்க கிருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிற ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் ஆண்டவரே கனி கொடுக்கிற பிள்ளைகளை தகப்பனே மாற்றிவிட வேண்டுமானங்கள் செபிக்கிற சுவாமி. ஆண்டவர் வாழ்க்கையிலிருந்து ஆவிக்கு கனிகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் கனி கொடுக்கிற பிள்ளைகளை மாற்றிவிட வேண்டுமானங்கள் செபிக்கிற ஆண்டவரே. சபையிலுக்கு ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் முன்னணி செயல்படுகிற தலைவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் எப்போதும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் பஞ்சமான காலத்திலும் ஆண்டவரே கஷ்டமான காலத்திலும் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் தகப்பனே நீர் மாற்றிவிட வேண்டுமானங்கள் செபிக்கிற சுவாமி. வாய்க்காலில் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே மாற்றிவிட வேண்டுமானங்கள் செபிக்கிற ஆண்டவரே. எப்போதும் கனி கொடுத்து கொண்டே இருப்பதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை தகப்பனே தந்தரல வேண்டுமானங்கள் செபிக்கிற சுவாமி. அப்படி கனிகளை கொடுக்க கூடாத படிக்க 7 படிக்கணுக்கு 8 செய்கிற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் நிர்மலமாய் போக வேண்டுமானங்கள் செபிக்கிற சுவாமி. எல்லா நன்மைகளையும் முற்றிலுமாய் தடை பண்ணி போட வேண்டுமானங்கள் செபிக்கிற ஆண்டவரே. எங்களும் சபைகள் கெலிச மக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எப்போதும் கனி கொடுத்து கொண்டே இருக்கிற பிள்ளைகளாய் தகப்பனே நீர் மாற்றிவிட வேண்டுமானங்கள் செபிக்கிற சுவாமி. வாய்க்கால்கள் ஓர ஓடும் நதி நீர் பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீர் பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீர் பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீர் பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே சுகமாக வாழ்ந்திடுமே. உயிரெல்லாம் பிழைத்திடுமே சுகமாக வாழ்ந்திடுமே. உயிரெல்லாம் பிழைத்திடுமே சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீர் பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே சுகமாக. ஓடும் நதி நீர் பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீர் பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே சுகமாக வாழ்ந்திடுமே. 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 உயிரெல்லாம் பிழைத்திடுமே சுகமாக. ஆண்டவரே இந்த காலவேளை ஆண்டவரே நாங்கள் சபைகள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே மற்ற ஜனங்களை ஆண்டவரே வாழ வைக்கிற பிள்ளைகளை தகப்பனே மாற்றிவிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம். நாங்கள் செல்லுகிற இடத்துல எல்லாம் ஆண்டவரே பாய்கிற இடத்துல எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் சுகமாக வாழ வைப்பதற்கு தகப்பனே கிருபை செய்தரல வேண்டுமானங்கள் செபிக்கிறோம். செல்லுகிற இடங்கள் ஆண்டவரே எல்லா உயிர்களும் பிழைக்கணும் சுவாமி. நாங்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் சுகமாய் வாழ்ந்திருக்கணும் ஆண்டவரே. மற்ற ஜனங்களுக்கு நன்மை செய்கிற பிள்ளைகளாக மற்ற ஜனங்களை வாழ வைக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களும் எங்கள் சபை மக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே
தகப்பனே நீர் மாற்றிவிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அதனால் நாங்கள் செல்லுகிற இடத்துல எல்லாம் ஒரு சுகம் உண்டாகணும் ஆண்டவரே. நாங்கள் செல்லுகிற இடத்துல எல்லாம் ஒரு சமாதானம் உண்டாகணும் ஆண்டவரே. தேவனே சென்ற இடத்துல ஒரு சமாதானம் உண்டானது போல ஆண்டவரே நாங்கள் சென்ற இடத்துல எல்லாம் ஒரு சமாதானம் உண்டாகணும், ஒரு சுகம் உண்டாகணும், உயிரெல்லாம் பிழைக்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கும் எங்கள் சபை மக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே நீர் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எங்கள் சபையிலுக்கு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கும் கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செல்லுகிற இடத்துல எல்லாம் ஒரு சமாதானம் உண்டாகணும் ஆண்டவரே. அவர்கள் செல்லுகிற இடத்துல உயிரெல்லாம் பிழைக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சுகம் உண்டாகணும் சுவாமி. மற்ற ஜனங்களை வாழ வைக்கிற பிள்ளைகளாக எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை தகப்பனே நீர் மாற்றிவிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே மற்ற ஜனங்களை வாழ வைக்கிற பிள்ளைகளை தகப்பனே நீர் மாற்றிவிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செல்லுகிற இடத்துல எல்லாம் ஆண்டவரே தேவனுடைய சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு சமாதானம் உண்டாகணும் ஆண்டவரே. தேவிக்கு பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. எங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் செல்லுகிறார்களோ அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும் ஆண்டவரே. அவற்றை ஜனங்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை வாழ வைக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை தகப்பனே நீர் மாற்றிவிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் தேவனை அப்படியாய் மாற்றிவிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் செல்லுகிற இடங்கள் அவர்கள் பேசுகிற இடத்துல ஆண்டவரே அவர்கள் வேலை செய்கிற இடத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களால் ஒரு நன்மை உண்டாகணும் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளால் சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்களால் அவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு நன்மை உண்டாகணும் ஆண்டவரே. மற்ற ஜனங்களுக்கு ஒரு வாழ்வு உண்டாகணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களால் ஒரு பெரிய நன்மை பெரிய காரியத்தை ஆண்டவரே நீர் செய்தரல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் ஆண்டவரே இருக்கிற இடத்துல செல்லுகிற இடத்துல எல்லாம் அவர்களால் ஒரு பெரிய நன்மைகள் உண்டாகணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்வு ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாக வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபை மக்கள் கிறிஸ்தவ மக்கள் ஒவ்வொரு பிள்ளைகளால் ஆண்டவரே ஒரு சிறு பிள்ளைகள் வாலிப ஆண்கள் பெண்கள் ஆண்டவரே ஒவ்வொருவராலும் ஆண்டவரே ஒரு பெரிய நன்மை மற்ற ஜனங்களுக்கு உண்டாயிருக்கணும் ஆண்டவரே. அவர்கள் இருக்கிற இடத்துல அவர்கள் செல்லுகிற இடத்துல எல்லாம் ஒரு நன்மை உண்டாகணும் ஆண்டவரே, ஒரு சுகம் உண்டாகணும் ஆண்டவரே, ஒரு வாழ்வு உண்டாகணும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாய் தேவனை மாற்றிவிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் செல்லுகிற இடத்துல ஒரு சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அவர்கள் செல்லுகிற இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க சுவாமி. அண்டரே ஓட அந்த போல அண்டரே அவர்கள் பாய்கிற எல்லா இடத்துல ஒரு சுகம் உண்டாகணும், ஒரு எல்லா உயிர்களும் பிழைக்கணும், சுகமாய் வாழ தகப்பனே நீர் கிருபை செய்தரல வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அதற்கு விரோதமாக வாசனையை கெடுக்க நினைக்கிற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாய் போகட்டும் ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறுபிள்ளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியே தகப்பனே மாற்றிவிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஓடும் நதி பஞ்ச காலத்தில் அவர்கள் வாழ்க்கையில ஒரு குறைவுகள் காணப்படவே கூடாது சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு திருப்தியா இருக்க தகப்பனே கிருபை செய்தல்ல வேணுமானங்கள் செபிக்கிற ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சடைந்து பட்னியா இருக்கும் தேவனை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே உம்மை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஒரு குறைவுகள் காணப்படவே கூடாது சுவாமி. அந்த தேவனின் மீதம் எனக்கு செய்தது போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில
திருப்தியான வாழ்க்கையை தகப்பனே நீர் கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் சுவாமி. மீதம் எடுக்கத்தக்க வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு தேவனீர் கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே மீதம் எடுக்கத்தக்கதாக வாழ்க்கையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே நீர் கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு குறைவுகள் சபைமக்களுடைய வாழ்க்கையில காணப்படவே கூடாது சுவாமி. எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால் முற்றிலுமாய் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எல்லா பொருளாதாரத்தின் குறைவுகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எல்லா பணத்தின் குறைவுகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எல்லா பொருளின் குறைவுகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஒரு திருப்தியான வாழ்க்கை சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே நீர் கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறார் சுவாமி. ஆண்டே பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே திருப்தியாய் தேவனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ வைக்க வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் பிறருக்கு கொடுக்கத்தக்க வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மீதம் எடுக்கத்தக்க வாழ்க்கையை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளை இடுவீராக சுவாமி. அப்படிப்பட்ட குறைவுகளை கொண்டு வந்த சபை ஜனங்களை தழுத நினைக்கிற எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாய் போகட்டும் சுவாமி. எல்லா சத்துருடைய எல்லா வல்லமைகள் நிர்மூலமாக்கி போடுவீராக ஆண்டவரே. பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே ஒவ்வொருடைய ஆத்மாவை திருப்தியாய் தகப்பனே நீர் வாழ வைக்க வேண்டுமானங்கள் செபிக்கிறார் சுவாமி. எங்கள் சபையில கிளை சபையில ஒரு ஜனங்களும் குறைவுபட்டு இருக்கவே கூடாது ஆண்டவரே. இல்லாமல் ஒரு ஜனங்களும் இருக்கவே கூடாது சுவாமி. எந்த ஒரு காரியத்திலும் இல்லை என்று ஒரு பிள்ளைகளும் சொல்லவே கூடாது ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் ஆண்டவரே ஒரு திருப்தியான வாழ்க்கையை சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனை கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆவிக்கிற வாழ்க்கையில பூமிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே பொருளாதாரத்தின் தேவைகளும் பண தேவைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாய்க்க செய்வீராக சுவாமி. எல்லா காலத்திலும் ஆண்டவரே ஒரு திருப்தியான வாழ்க்கையை சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. மீதம் எடுக்கத்தக்க வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகணும் சுவாமி. இந்த கால வேலை அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சபையில் இருக்கிற கேசபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே நீர் கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. மீதம் எடுக்கத்தக்க வாழ்க்கை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே கட்டளையிட வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பஞ்ச காலத்திலும் திருப்தியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ வைக்க வேண்டுமானங்கள் செபிக்கிறோம் சுவாமி. காலமெல்லாம் நீ செழித்திருப்பான். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பான். காலமெல்லாம் நீ செழித்திருப்பான். காலமெல்லாம் நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு செழிப்பான வாழ்வை வாழணும். காலமெல்லாம் அப்படின்னா நம்ம ஜீவிய காலமெல்லாம், நாம் ஜீவிக்கிற காலமெல்லாம், நம்ம உயிரோடு இருக்கிற காலமெல்லாம் எப்படி வாழணும் அப்படின்னா ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது தான் கர்த்தருடைய விருப்பம். உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும், நாம் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நாம் எப்படி வாழணும்? செழிப்பாக நம்ம வாழணும், பசுமையாய் நம்ம வாழணும், ஆசீர்வாதமாய் நம்ம வாழணும், மகிழ்ச்சியாய் நம்ம வாழணும்.
நிம்மதியாக நம்ம வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், குறைவில்லாமல் நம்ம வாழணும், பசி இல்லாமல் நம்ம வாழணும், பட்டினி இல்லாமல் நம்ம வாழணும், அந்த நோய் இல்லாமல் நம்ம வாழணும். இதுதான் தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம். ஏன்னா ஆண்டவர் பூமிக்கு வந்ததும் அதுக்காக தான், உயிரை கொடுத்ததும் அதுக்காக தான், உயிரோடு எழுந்ததும் அதுக்காக தான். நாம் ஐஸ்வர்யம் ஆகும்படி அவர் தரித்திரனானார் என்று பைபிள் சொல்லுது. அப்போ தேவன் நம்மளை எப்படி வாழ வைக்க விரும்புகிறார்? காலமெல்லாம், உன் ஜீவிய காலமெல்லாம், நீ உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நீ எப்படி வாழணும்? செழிப்பாக நீ வாழணும், மகிழ்ச்சியாக நீ வாழணும், ஆசீர்வாதமாக வாழணும். எந்த காலத்தில் கூட நீ செழிப்பாக வாழணும்? பஞ்சகாலத்தில் கூட என்ன இருக்கணும்? செழிப்பாக வாழணும். அப்போ பஞ்சம் என்பது மற்றவங்களுக்கு இருக்கணும், பஞ்சம் என்பது நமக்கு இருக்கக்கூடாது. பஞ்சம் என்பது மற்றவர்களுக்கு இருக்கணும், பஞ்சம் என்பது நமக்கு இருக்கக்கூடாது. அந்த பஞ்ச காலத்தில் கூட நம்ம எப்படி இருக்கணும்னா, ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு, குறைவில்லாமல் வாழ்வு, செழிப்பான ஒரு வாழ்வு, அப்படிப்பட்ட நிம்மதியான ஒரு வாழ்வை தான் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மற்றவர்களுக்கு வேணா அது என்னவாக இருக்கணும்? பஞ்சமாக இருக்கலாம். மற்றவர்களுக்கு வேணா அது பஞ்சமாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு வேணும்னா அது குறைவாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு வேணும்னா அது போராட்டமாக இருக்கலாம், மற்றவங்களுக்கு வேணும்னா அது வறட்சியாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எனக்கு என்னவா இருக்கக்கூடாதுன்னா, அந்த பஞ்ச காலம் கூட நமக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கணுமே ஒழிய, செழிப்பாக தான் இருக்கணுமே ஒழிய, நன்மையாக தான் இருக்கணுமே ஒழிய, ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? அது வறட்சியாக மாறிடக்கூடாது, கஷ்டமாக மாறிடக்கூடாது, வேதனையாக மாறிடக்கூடாது, குறைவாக மாறிடக்கூடாது. உன் ஜீவிய காலம் முழுவதும் நீ மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, செழிப்பான ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த செழிப்பான வாழ்வு எப்போ கிடைக்கும்? இந்த செழிப்பான வாழ்வு எப்போ கிடைக்கும்? பஞ்ச காலத்தில் கூட நம்ம செழிப்பான வாழ்வை எப்படி வாழ முடியும்? அப்படி வாழ்வதற்கு கர்த்தர் வழி வச்சிருக்கிறாருன்னா வழி வச்சிருக்கிறார். ஆமென். வழி தேவன் வச்சிருக்கிறார். நம்ப வேண்டியவர்களை நம்பினான். நம்ப வேண்டியவர்கள் நம்பினா, என்ன சொல்ல, நம்ப வேண்டியவருடைய வார்த்தையை நம்பினா பஞ்ச காலத்தில் கூட நம்ம எப்படி இருக்கலாம்? செழிப்பாக இருக்கலாம். நம்ப வேண்டியவர்கள் வார்த்தையை நம்பணும், நம்ப வேண்டியவர்களுடைய வார்த்தையை நம்பணும். பல பேருடைய நமக்கு தோன்றுகிறபடியெல்லாம் நம்ம நம்பக்கூடாது, இல்லை மற்றவர்கள் சொல்லுகிறபடியெல்லாம் நாம் நம்பக்கூடாது. இந்த வாரம் முழுசும் நம்ம அதையே கவனிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுறார். வாரம் முழுசும் அப்படியே நம்புறது என்ன செய்ய நமக்கு கிருபை பாராட்டு இல்லையா? நம்ப வேண்டியவரை நம்பணும் அப்படின்னு நம்ம திங்கட்கிழமை கவனித்தோம். நம்ப வேண்டியவர் என்ன செய்யணும்? நம்பணும். நம்ப வேண்டிய வார்த்தைகளை என்ன செய்யணும்? நம்பணும். தள்ளிவிட வேண்டிய வார்த்தை என்ன செஞ்சிடணும்? தள்ளி விட்டுடணும். அப்படி எல்லாம் கவனிச்சுன்னு வரும். இப்போ இன்றைக்கி அதையே மையப்படுத்தி தான் அந்த வார்த்தைகள் நமக்கு இருக்குது இல்லையா? நம்ப வேண்டியவர் என்ன செய்யணும்? நம்பணும். அதை நாம் பாடுறோம், கர்த்தரை நம்பி காலமெல்லாம் எப்படி இருப்பாய்? கர்த்தரை அப்போ நம்ப வேண்டியவரை நம்பினாதான் செழிப்பான செய்ய இருக்கும் இல்லையா? அப்போ நம்ப வேண்டியவர்னா, நம்ப வேண்டியவர்கள் வார்த்தையை நம்பணும். நம்ப வேண்டியவரை நம்புறது வேறு, நம்ப வேண்டியவர்களுடைய வார்த்தையை நம்புகிறது வேறு. அப்படி நம்ப வேண்டியவர்கள் வார்த்தையை நாம் இன்றைக்கி நம்புவோமானால் இன்றைக்கி காலமெல்லாம் நம்ம எப்படி இருக்க முடியும்னா செழிப்பாக இருக்க முடியும், பசுமையாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். அப்படி இருக்கான்னா இருக்குது. நம்ப வேண்டியவர்கள் வார்த்தையை என்ன செய்யணும்? நாம் நம்பணும். நம்ப வேண்டியவர்கள் வார்த்தையை ஒருவேளை நம்பக்கூடிய சூழல் இருந்து நமக்கு சொன்னால் நம்ம நம்பலாம். ஆனால் நம்ப முடியாத சூழலில் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லும்போது நம்மளால் நம்ப முடியுமா? நம்ப முடிய சூழ்நிலை இருந்து நமக்கு ஒரு வார்த்தையை சொன்னால் என்ன செய்யலாம்? நம்பலாம் இல்லையா? நம்பவே முடியாத சூழ்நிலையில் இருந்து, இல்லை நம்பக்கூடாத நிலையில் இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னால் அப்போ நம்ம நம்ப முடியுமா? அப்படி அப்போ கடந்த வாரம் கடத்தது நம்ப முடியாத சூழ்நிலை என்பது ரெண்டு விதம். ஒன்று என்ன, ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்கும்போது சொல்லக்கூடிய வார்த்தைகளும் நம்பக்கூடிய வார்த்தையும் இருக்குது, நம்ப முடியாத வார்த்தையும் இருக்குது இல்லையா? எது நம்ம சொன்னோம்? எப்படி கவனித்தோம்? ஓன்னு ஒப்பாரி வச்சு அழக்கூடிய நேரம் தான் எது? அழுகையை அடக்கிற நேரம் அல்ல, அழாமல் சும்மா இருக்கிற நேரம் அல்ல. அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம்? அழாதேன்னு இயேசு சொன்னார். எந்த நேரத்தில் சொன்னார்? அந்த கடைசி இப்போ அந்த அவன் மகனுடைய முகத்தை இப்போ பார்க்கறது தான். இது மேலே என்ன பார்க்க மாட்டான், அந்த மகனுடைய முகத்தை பார்க்கவே முடியாது. அப்போது இன்னும் அதாவது பலத்தையெல்லாம் ஒன்று திரட்டி அழக்கூடிய ஒரு நேரம், அதிகமாக அழக்கூடிய நேரத்தில் தான் இயேசு சொன்னார் அழாதுன்னு சொன்னார் இல்லையா?
நம்பக்கூடிய வார்த்தைகள் 2 விதம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, பாதிக்க அடையும் போது இருக்கிற சொல்லும் போது வார்த்தையும் என்ன செய்ய முடியாது, நம்மளால் நம்ப முடியாது. அதே போல் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கும்போது சொல்கிற வார்த்தையும் நம்ப முடியாது நம்மளால். நேற்று நம்ம கவனிச்சது பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது இல்லையா, பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்லும்போது என்ன செய்ய முடியாது. நான் காலையில் வந்து அழாதன்னு சொல்லியிருந்தா அழாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த பாடி எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி அழாதன்னு சொல்லியிருந்தா அழாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ சொல்கிறாரு ஊருக்கு அந்த வாசலுக்கு சமயமாயிட்டு அதோட நிற்க போகிறாங்க. யார் இன்னும் சொல்ல போனால் இந்த அம்மா தடுத்து நிறுத்திட்டுப்பான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, நீ வரக்கூடாதம்மா, இங்கே இரு, இதுக்கு மேலே வராதிங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்கணும். அவங்கள தடுத்து நிறுத்துகிற நேரத்தில் யார் காலை வைக்கிறார் உள்ள அப்படின்னா இயேசு காலை வைக்க. எனக்கு அது பைபிள் அப்படி தான் சொல்லுது இல்லையா. அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்து வருகைன்னு அப்படி கேட்டுக்கு வந்தாச்சு, அந்த எல்லைக்கு வந்தாச்சு. இந்த எல்லையை தாண்டி என்ன செய்யக்கூடாது, அந்த அம்மா வரக்கூடாது. கடைசி நேரம், பயங்கரமாக அழுற நேரம். ஆனால் அந்த நேரத்தில் தான் இயேசு சொன்ன என்ன சொன்னார், அழாதேன்னு சொன்னார். அந்த அம்மா அப்படியே என்ன செஞ்சிச்சு, அப்படியே நம்புச்சு. அழாதேன்னு சொன்ன உடனே அப்படியே சைலண்ட் ஆகிடுச்சு. ஒன்றும் அதுக்கு மேலே ஒரு சத்தம் இல்லை. அந்த அம்மா அமைதியான உடனே எல்லாரும் என்ன ஆகிட்டாங்க, எல்லாம் நிசப்சத்தமாகி போச்சு, எல்லாம் அமைதி ஆகிட்டாங்க. அப்போ நடக்கிற சமூகங்கள் எல்லாம் வித்தியாசம். கத்தனை செஞ்சார், அது அப்படியே டோட்டலாக யாருமே மாற்ற முடியாததை மாற்றுவார் என்று நம்ம நேற்று கவனிச்சோம் இல்லையா. நேற்று கவனிச்சது என்ன, யாராலுமே மாற்ற முடியாததை அவர் மாற்ற முடியும். யாராலுமே மாற்ற முடியாது. காலையிலேருந்து எவ்வளோ பேர் என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, என்ன செய்யலை. யாராலுமே மாற்ற முடியாததை இயேசு என்ன செஞ்சா, மாற்றினார். எதனால் மாற்றினார், நம்ப வேண்டிய வார்த்தையை நம்பினதுனால மாற்றினார் இல்லையா. நம்ப வேண்டிய வார்த்தையை நம்பினதுனால என்ன செஞ்சார், மாற்றினார். அப்போ நேற்று நம்ம கவனிச்சது என்ன, பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கும்போது நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவோம்னால் அந்த வார்த்தையை நம்மளால் நம்ப முடியுமா அப்படின்னு கவனிச்சோம். இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறது பாதிக்கப்பட்ட நிலைமையில் இல்லை, ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது, ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லும்போது நம்மளால் நம்ப முடியுமா. நம்மளால் நீ காலமெல்லாம் எப்படி தான் இருக்கணும், செழிப்பாகவே இருக்கணும்னா இப்போ இருக்கிறதை நாம் இழக்கக்கூடாது, இல்லாததையும் பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், காலமெல்லாம் செழிப்பாக இருக்க முடியும். இருக்கிறதை இழக்கவும் கூடாது, இல்லாததை பெற்றுக்கொள்ளவும் வேண்டும். இது ரெண்டும் நடந்தால் தான் நீ காலமெல்லாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா செழிப்பாக இருக்க முடியும். காலமெல்லாம் வாழ்நாள் காலம் முழுவதும் நீ செழிப்பாக இருக்குன்னா, இருக்கிறத வச்சு நீ செழிப்பாக வாழ முடியாது. இருக்கிறத வச்சு என்ன செய்ய முடியாது, செழிப்பாக வாழ முடியாது இல்லையா. இப்போ சாரிபாத் விதை வீட்டில் எண்ணெய் இருந்துச்சு, மாவு இருந்துச்சா. எப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி எண்ணெயும் மாவும் நிறைய இருந்துச்சு இல்லை. 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, எண்ணெயும் மாவும் நிறைய இருந்துச்சு இல்லை. எண்ணெயும் மாவு இருந்துச்சுல்ல. இப்போ இருக்கிறத வச்சு என்ன செய்ய முடியல, செழிப்பாக வாழ முடியும். என்ன ஆகிட்டே இருக்கு, அந்த மாவு எண்ணெயும் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. கடைசி என்ன வந்துடுச்சு, அந்த இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஒரு பிடி தான் இந்த நேரத்துக்கு மட்டும்தான் இருக்குது, அந்த நிலைமைக்கு வந்துடுச்சு இல்லையா. இருக்கிறத வச்சுட்டு நீ செழிப்பாக காலம் என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. ஏதோ ஒன்று இருக்குது, இருக்கிறத வச்சு நீ காலமெல்லாம் என்ன செய்ய முடியாதுன்னா செழிப்பாக வாழ முடியாது. என்னைக்கு ஒன்று கொஞ்சம் இருக்குது, இல்லை கொஞ்சம் காசு இருக்குது, இல்லை ஒரு நிலம் இருக்குது, இல்லை ஒரு வசதி இருக்குது, ஒரு சின்ன வேலை இருக்குது, சின்ன ஒரு தொழில் இருக்குது, சின்ன ஒரு வருமானம் இருக்குது, இதை வச்சு என்ன செஞ்சிருவேன், நான் காலமெல்லாம் வாழ்ந்துருவேன்னா ஒரு நாள் முடியாது. நீ காலமெல்லாம் செழிப்பாக வாழுனா இருக்கிறது இழக்கவும் கூடாது, இல்லாது இருக்கிறது பெற்றுக்கொள்ள வேண்டும். இது ரெண்டும் நடந்தால் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் எப்படி இருக்குன்னா செழிப்பாகவே இருக்கும். ஒருவேளை புதுசாக வருது ஆனால் இழந்துக்கிட்டே இருக்கிறதுனால என்ன செய்ய முடியாது, அவங்க செழிப்பாக வாழ முடியாது. இருக்கிறத இழந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் அவங்க செழிப்பாக வாழ முடியாது. இருக்கிறது இழக்காமல் இருக்கணும், இல்லாமல் இருக்கிறது வரணும். இது ரெண்டும் கிடைச்சாதான் எப்படி இருக்க முடியும், காலமெல்லாம் செழிப்பார்க்க முடியும். அப்போ இன்னும் நம்ம கவனிக்கிறதுன்னா, ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற நிலையில் ஒரு வார்த்தையை சொன்னால் நம்மளை என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. அது கடைசி நேரத்தை சொல்லும் போது என்ன செய்ய சுத்தமாக நம்ப முடியாது. ஆனால் இப்போ நம்ம கவனிக்கிறது என்ன, நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொன்னால் நம்மளால் நம்ப முடியுமா. நல்ல நிலைமையில் இருக்கும்போது நமக்கு ஒரு வார்த்தையை சொன்னால்
நம்பக்கூடிய நபர்களாக இருந்தால் நம்மளை காலமெல்லாம் கர்த்தர் எப்படி வாழ வைக்க விரும்புகிறார்னா செழிப்பாக வாழ வைக்க விரும்புகிறார். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நாம் பார்த்தோம்னா, எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையாகிய பிள்ளையின் தாயக ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவித்தார் இல்ல, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார். எப்போ எப்போ தெரியாது. கர்த்தர் பஞ்சத்தை வருவிச்சிட்டார் இல்ல, வருவிப்பார் இல்லையா? எப்போ வருவிப்பார்? ஐ டோன்ட் நோ, நமக்கு அது தெரியல. எப்போ தெரிவிப்பார்? 6 மாதம் கழிச்சு வரலாம், நாளைக்கே ஆரம்பிக்கலாம், அடுத்த வருஷம் ஆரம்பிக்கலாம், 1 வருஷம் கழிச்சு ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த சுனியமனுடைய நிலைமை என்ன நிலைமை? அருமையான ஒரு நிலைமை இல்லையா? சூனியமல் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க? இப்போ ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க இல்லையா? நல்ல வீடு, நல்ல புருஷன், நல்ல பிள்ளை, நல்ல நிலங்கள் இல்லையா? அவள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது தான் இல்லையா? அவள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லது தான் இல்லையா? நல்ல புருஷனா, நல்ல புருஷனா. ஒரு ஆம்பளைக்கு வீடு கட்டினா உடனே கட்டுறான் பாருங்களேன். நம்மளாம் அடுத்து கோல் எடுத்து காலை உடைச்சிட்டு எப்படி உடைச்சிருப்பா? ஏண்டி எனக்கு வீடு கட்டுன்னு சொன்னால் நியாயம், யாரோ ஒருத்தருக்கு என்ன சொல்கிற, வீடு கட்ட சொல்கிறியாடி அப்படின்னு காலை உடைச்சிட்டுமா இல்லையா? நம்ம ஆளுங்க தான் காலை உடைச்சிட்டுப்பாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அவரை கூட்டம் சாப்பாடு போடணும்னு என்ன செய்கிறான்? சொல்றது விளங்குதா? இப்போது நல்ல புருஷன் அவளுக்கு இல்லையா? நல்ல புருஷன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், எல்லாமே நல்லதோ வாழ்க்கையில். இது வரைக்கும் என்ன கிடையாதுன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது இல்லையா? அவன் எலிசா ஊருக்கு வரும்போதெல்லாம் என்ன செய்வாளாம்? அவனை வருந்தி குடும்ப சாப்பாடு போடுவான் இல்லையா? ஒரு நாள் சோறு பட கம்மன் இருக்கலாம் இல்லையா? அடுத்த நாள் எப்படி போகலாம்? வருந்தின்றது எப்படி அவன் முளைப்பெடுக்குன்னா இப்போ குறுக்க நின்றுக்குவாளாம். எலிசா அந்த போகிற வழியான போய் குறுக்க நின்று அந்த சின்ன பிள்ளைக்கு போயிட்டு நான் வழிபட மாட்டேன் அப்படி சொல்ல பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்து என்ன செய்ய மாட்டேன், வழிபட மாட்டேன், என்னை கூட்டம் தான் போகணும், இல்லை நீங்கள் இருக்கணும் அப்படி சொல்லி 2 கை நீட்டிக்க பார்த்தீங்க வழியில். அந்த மாதிரி என்ன செய்வாளான்னா போய் 2 கை நீட்டிக்கலாம் வழியில் நின்று, எங்கள் வீட்டில் நீ சாப்பிட்டு தான் போகணும், எங்கள் வீட்டில் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு. எப்போ எலிசா எப்போல்லாம் அந்த ஊருக்கு வர அப்போல்லாம் என்ன செய்வாராம்? அப்போ அப்படி தான் செய்வாள். யார்? இந்த சுனியம் இல்லையா? இப்படி மட்டும் நம்ம வீட்டில் நடந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது மட்டும் நம்ம வீட்டில் நடந்தால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க இல்லையா? வீடே ரணகாலம் ஆகி போயிடு இல்லையா? வீடே போராட்டக்காலம். ஒருவேளை வந்து சாப்பிட்டு போகிற வரைக்கும் கூட அமைதி அப்படி உட்காந்துருக்கலாம். சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு ஏதாவது ஒருத்தர் என்ன ஆகிடும், வம்பு வாங்கி வேலையை முடிச்சிடும் இல்லையா? அப்படி நல்ல புருஷன், நல்ல பிள்ளையா, செத்து போன பிள்ளை கூட நினைப்பு வச்சுப்போ, உயிரோடு கூட எளிமை நிற்குது, நல்ல நிலங்கள், நல்ல விளையிற நிலங்கள், நல்ல வேலையாட்கள், அவளை சுற்றி எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு நல்ல நிலைமையில் இருக்குது. இப்போ சுனியமல் எப்படி இருக்கிறான்? நல்ல நிலைமையில் இருக்கிறான். நேற்று அந்த நாயினொரு விதவை எப்படி இருந்தா? ரொம்ப வேதனையாக இருந்தா இல்லையா? ரொம்ப வேதனையாக இருந்தா. இன்னைக்கு நம்ம கவனிக்கிறதுன்னு சூனியமல் எப்படி இருக்கிறா? ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கிறா. இப்போ பஞ்சத்தை வருவிச்சிருக்கிற போது ஒருவேளை போயிட்டு எலிசா, ஏம்மா இந்த பஞ்ச காலத்துலேருந்து கத்தவனை காப்பாற்ற விரும்புகிறா, நீ கொஞ்ச நாள் அப்படி அந்த இடத்துல போய் இரு அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இல்லையா? அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. இப்போ என்ன சொல்கிறாரு? அவன் நல்ல நிலைமையில் இருக்கும்போது அந்த அம்மாவை கூப்பிட்டார். அவங்க வான்னு கூப்பிட்டோன்னே சொல்கிறாரு, என்ன சொல்கிறா? கர்த்தர் தேசத்தில் பஞ்சத்தை என்ன செய்ய போகிறாரு? வருவிப்பார். நீ என்ன பண்ணு, எங்கேயாவது எழுந்து போய் நீ எங்கேயோன்னு இரு ஒரு 7 வருஷம். எத்தனை வருஷம்? 7 வருஷம். இப்போ நீ விட்டுட்டு போகிறது எத்தனை, எப்போ பஞ்சம் வரும்னு தெரியாது, எப்போ பஞ்சம் வரும்னு தெரியாது. பஞ்சம் மட்டும் எத்தனை வருஷம்? 7 வருஷம். ஒருவேளை நீ வெளியில் போயிட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு பஞ்சம் வரலாம். அப்போ மொத்தம் எத்தனை வருஷம்? 7 வருஷம் பஞ்சம். இப்போ 3 வருஷம் பேரை விட்டுட்டு போகிறேன். எத்தனை வருஷம் இருக்கணும்? 10 வருஷம். அவன் எதை விடணும்? வீட்டை விடணும், நல்ல வீட்டை விடணும், நல்ல வசதியை விடணும், நல்ல வசதியான வீடு. எனக்கு ஒரு நபருக்கு வீடு கட்டினா உடனே வீடு கட்டக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கிறான்? ஒரு வீடு கட்டுறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? ஒரு வீடு கட்டுறதுன்னா, ஒரு வீடு கட்டணும்னா அது சாதாரண விஷயம் இல்லை, அவ்வளோ காரியங்கள் இருக்கு இல்லையா? ஒரு சாதாரணமாக சொல்கிறா, அசால்ட்டாக சொல்கிறா பாருங்களேன், மேலே ஒரு வீடு கட்டுங்க அப்படின்னா உடனே என்ன முடிச்சுட்டான்?
வீடு கட்டினான், கட்டில் போட்டான் இல்லையா, குத்து விளக்கு வச்சுட்டான், மேஜை வச்சான், நாட்கள் வச்சான், ஒரு வீடியோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டான் பாருங்களேன். ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன அத்தனையும் மேலே அரேஞ்ச் பண்ணிட்டார் பாருங்களேன். கட்டில் போட்டார், பெட்டு போட்டார், எல்லாம் போட்டு கொடுத்துட்டார். எப்போ வீடு கட்டுன்னு சொன்னால் கட்டி முடிச்சிட்டார் பாருங்களேன். அப்போ அந்த அளவுக்கு அந்த வீடு எப்படி இருக்குது? நல்ல வசதியான வீடு, அருமையான நிலங்கள், எல்லாமே நல்ல நிலங்கள், அவளை சுற்றி இருக்கிறது எல்லாமே இட்ஸ் அ குட், எல்லாமே நல்லா இருக்குது. இந்த நல்ல நிலைமையில இருக்கிற ஒரு ஆளை போயிட்டு இதை விட்டு என்ன பண்ணு, 7 வருஷம் நீ வெளியில் போன்றார, திரும்ப இது கிடைக்குமா? 7 வருஷம் விட்டுட்டு இந்த இடத்த விட்டு போக சொல்றாருல, 7 வருஷம் இந்த இடத்த விட்டு 7 வருஷம் விட்டு போக சொல்றாரு. ஆளு பக்கமே இருக்கிறான், பக்கத்தில் கல்லை பிடிக்கிறான். பக்கத்துக்கிட்ட என்ன பண்ணுறான், பக்கத்தில் இடத்துக்கிற என்ன பண்ணுறான், கல்லை பிடிக்கி 2 அடி தள்ளி நடுறான் இல்லையா? எங்கே இருக்கும்போது, ஆள் இருக்கும்போது. நேற்று நான் போயிருந்தேங்க, பள்ளிப்பட்டுக்கு போயிருந்தேன், ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். பார்த்தாக்க ஒரு வீட்டு காம்பவுண்டு அந்த கல் நட்டுருக்கிறாங்க, முன்னாடி நிலத்துக்கார கல் நட்டுருக்கிறான். ஒரு வீட்டு காம்பவுண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 அடிக்கு தள்ளி இருக்குது. அங்கே கல் நடலை, இவங்க காம்பவுண்டு போடல, 3 அடி தள்ளி உள்ள நட்டுருக்கிறான். 3 அடி தள்ளி உள்ள நட்டுருக்கிறான். சரி, நான் கேட்டேன், ஏன் இவ்வளோ அது அவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஏன் எப்படி இருக்குது தள்ளி நடுங்க? அவங்களெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே பண்ண சொன்ன வார்த்தையே சொல்கிறேன். அவங்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவங்களால ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது. 3 அடி இடம் தள்ளி நட்டுருக்கிறான் இவங்க இடத்துல. அவன் இடத்த தண்டி 3 அடி இடம், அடுத்தது மெயின் ரோடு பக்கம் 3 அடி இடத்துல என்ன பண்ணுறான், தள்ளி நான் சொல்கிறது துறை 3 அடின்னு சொல்கிறேன், எவ்வளோன்னு தெரியும், மேக்ஸ் இருக்கும் 3 அடி, மேக்ஸ் அதிகமாக இருக்குமா தான் குறைவாக இருக்காது. 3 அடி தள்ளி கல்லை நட்டுருக்கிறான், கண்ணுக்கு மட்டும் நட்டுருக்கிறான், வீட்டுக்கு மட்டும் நட்டுருக்கிறான். இவங்க என்ன செய்வே இல்லை, ஒன்றும் பேச முடியலாம். கேட்குறேன், ஏன் அப்படி நடக்கிறாங்க, இன்னும் கேட்கலைன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது, நம்ம ஒன்றுமே பேச முடியாது அப்படின்னு கணவன் மனைவி எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்ககிட்ட ஒன்றுமே நம்ம பேச முடியாது. ஏன் நான் சொல்ல வரேன்னா, கண்ணுக்கு முன்னாடி தள்ளி நடுறதும் போதே அவனை ஒன்றும் செய்ய முடியலன்னா, இப்போ என்ன சொல்கிறார் இவர், 7 வருஷம் நிலத்தை விட்டுட்டு போன்றார் இல்லையா? ஒருவேளை நிலத்தை வந்து யாருக்கிட்டையாவது பொறுப்பாக கொடுத்துட்டு போன்னு சொல்லி தான் கூட பரவாயில்ல, என்ன பண்ணு, நிலத்தை விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போன்றார். கிடைக்குமா நிலம்? கிடைச்சா களம் கூட கிடைக்காது இல்லையா? நிலம் கிடைக்கிறதில்ல, களம் கூட என்ன செய்யாது. புரியுதா சொல்றது? இப்போ 7 வருஷம் நிலத்தை விட்டுட்டு போனா 4 பக்கம், நிலத்துக்கு 4 பக்கம் இருப்பான்ல, நிலத்துக்கு 4 பக்கம் ஏகப்பட்ட சண்டை. என்ன சண்டை தான்? புறம் வரப்பு சண்டை தான் இல்லையா? ஏகப்பட்ட சண்டை எதெல்லாம் வருது, புறம் வரப்பில் தான் சண்டை. நம்ம நிலத்தில் விளையாடுறத விட வரப்பில் தான் நிறைய பேருக்கு விளையுது. எங்கே? அந்த வரப்பில் 3 இன்ச்சு பேர், அந்த வரப்பில் தான் நிறைய பேருக்கு என்ன செய்யுது, ஏகமாக விளையுது. நிலத்தெல்லாம் விளையாடுற அவனுக்கு வரப்பில் தான் என்ன செய்யுது, விளையுது. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு முடம் சேர்த்து வெட்டானாக்க என்ன ஆகும்? 4 பக்கத்து நிலத்தக்காரனும் 4 பக்கம் கொஞ்சம், ஏன்னா ஆளு கிடையாது இல்லை, ஆளு ஏன்னா அவன் அங்கே தான் இருக்க போகிறான், இவன் மட்டும் தான் வெளியில் போக போகிறான். அப்போ எல்லாரும் வெளியில் போயிருந்தா கூட பரவாயில்ல, சரி அவன் நிலம் இருக்குது, இவன் நிலக்குது, அதை தாண்டி வர முடியாதான் போடலாம். இவன் மட்டும்தான் வெளியில் போக போகிறான். அப்போ இவனால என்ன ஆகும்? நான் சொல்ல கடைசியாக வந்து 7 வருஷம் கழிச்சு இல்லை 8 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கும்போது நிலம் இல்லை, களங்கூட கிடைக்கும்னு அவளுக்கு தெரியாது. யார்கிட்ட விட்டுட்டு போகிறது தெரியாது இல்லையா? அவள் புருஷன் வயசானவன், அப்படி பைபிள் சொல்லுது இல்லையா? அவள் புருஷன் வயசானவன், அப்போ இவளுக்கு வயசானவளா இருக்கணும். இப்போ 7 வருஷம் கழிச்சு வந்து இன்னும் எப்படி இருப்பான்? 7 வருஷத்துக்கு முன்னாடியே, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்காரன் வயசானவன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பான்? வயசாக இருப்பான். இன்னும் வயசானவன் தானே. இப்போ வயசானவன் வந்து அவனை சண்டை போட முடியுமா? முடியாது. வீட்டை விட்டு போக சொல்கிறான், நிலத்தை விட்டு போக சொல்கிறான், இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு போன சொல்கிறான் இல்லையா? அந்த நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குது? ஒரு அருமையான நிலைமையில் இருக்குது. ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது இந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு போ, கர்த்தர் என்ன செய்ய போறாரு? பஞ்சத்தை வருவிக்க போறார் அப்படின்னு யார் சொல்றாரு? சொல்றது யாரு? இல்லை சொல்றது யாருன்னு கேட்டேன். பைபிளே சொல்லுது எலிசா அப்படின்னு தானே சொல்றாரு இல்லையா? எலிசா கூட சொல்றார். இந்த அம்மா இப்போ என்ன முடிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நம்ம அக்கா என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா, ஆஹா மேலே கூட்டாந்து ஒரு ரூம் பாவம் புண்ணியம் பார்த்து மேலே ஒரு ரூமில் தங்க வச்சு என்னவா போயிடுச்சு, தப்பாக போச்சு. கடைசி என்ன எதுக்கு உழ வச்சுட்டான் பார்த்தியா? எதுக்கு உழ வச்சுட்டான்? மொத்த வீட்டையும் நிலத்தையும் சுடுறதுக்கு என்ன வச்சுட்டான்? நல்லா யோசிக்க, நல்லா கவனிங்க. இப்போ எலிசா வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, பஞ்சவர்த்து வெளியில் போங்கன்னா யாருக்கு டவுட் வராது இல்லையா?
எலிசா ஊரில் இருக்கிற அந்த சூனியம் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பஞ்சம் வரப்போது ஊரை விட்டு வெளியில் எங்கேயோ தங்கிருங்க அப்படின்னு சொன்னால் என்ன வராது, ஒரு டவுட் யாருக்கும் வராது இல்லையா? யாருக்கு மட்டும் தான் சொல்கிறாரு? இந்த சூனியமலுக்கு மட்டும்தான் சொல்கிறார் இல்லையா? இந்த சூனியமல் மட்டும் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, பஞ்சம் வந்திருந்தா கூட பரவாயில்ல, இன்னும் என்ன செய்யலை, பஞ்சம் வரலை, பஞ்சம் இன்னுமே வரலை. பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்ல வரமரா, இப்படி பஞ்சம் வரும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடியே பஞ்சம் வரணும் நம்புவீங்களா? சரி, நான் அப்படி உங்களுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு என்னது, இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு என்ன வரப்போகுது, ஒரு பெரிய கஷ்டம் வரப்போகுது, நீங்கள் 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணுவீங்க? அடுத்த வாரத்தில் உங்களுக்கு என்ன வரப்போகுது, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அடுத்த வாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வரும், அதனால் என்ன பண்ணுங்க, 7 நாள் நீங்கள் உபவாசம் பண்ணி என்ன பண்ணுங்க, சர்ச்சில் வந்து உட்காந்து 7 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, கணவன மணி வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் வந்து ஜெபம் பண்ணுவீங்க? இல்லையா? எத்தனை பேர் வந்து ஜெபம் பண்ணுவீங்க? சரி, 30 நாள் நம்ம ஜெபம் பண்ண சொன்னோம் இல்லையா? எதுக்கு? நிறைய போராட்டம் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்கு, என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணால் அந்த பிரச்சனைலாம் கத்த மாற்றுவா, 30 நாள் ஜெபம் பண்ணான்னு சொன்னோமா? எத்தனை பேர் 30 நாள் ஜெபம் பண்ணாங்க? ஏன்னா சொல்ல வரேன்னா, இன்னும் பஞ்சம் என்ன செய்யலை, பஞ்சம் என்ன செய்யல, இன்னும் ஆரம்பிக்கல. பஞ்சம் ஆரம்பிக்கல. எப்படி இருக்கிறா, நல்ல வீடு, நல்ல நிலம், நல்ல வசதி, நல்ல செழிப்பு, நல்ல புருஷன், எல்லாமே குட், எல்லாமே நல்லா இருக்கு. அவளை சுற்றி எதுவுமே என்ன கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த பாதிப்புமே கிடையாது, எந்த நெருக்கடியுமே கிடையாது. கஷ்டம்னா என்னென்ன தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்டவளை போயிட்டு பஞ்சம் வரப்போகுது, எப்போ வரும், ஒரு அறிகுறி இருந்தால் கூட தெரியும் இல்லையா? ஓ, போன வருஷம்லாம் மழையே பெய்யலை, ஒரு 6 மாதம் சுத்தமாக மழையே இல்லை, அப்போ அவர் சொல்கிறது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ப முடியும். எப்போ சொல்கிறார் இவர்? மழை வராத போது சொல்லலை, வறட்சி ஆரம்பித்த போது சொல்லலை, ஒரு செழிப்பான நேரத்தில் சொல்கிறார். ஒரு செழிப்பான நேரத்தில் நமக்கு ஒரு வார்த்தை, நமக்கு ஒரு நல்ல நிலைமையில் நம்ம இருக்கும்போது இப்படி வரும், இப்படி பின்னாடி வரும், இப்படி பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பேர் நம்புவோம்? சரி, யோசேப்பு ஒரு கனவு கண்டு சொன்னான் இல்லையா? யோசேப்பு ஒரு கனவு கண்டு சொன்னான். என்ன கனவுண்டா? ஏன் நல்ல எல்லாம் நம்ம நெல்லை இருக்கிறோம், ஏன் கதிர்கட்படி என்ன செய்யுது, நிற்குது, 11 அரிக்கட்டு என்ன செய்யுது, வந்து வணங்குது அப்படி சொன்னால, கீழே விழுந்து வளர்ந்துச்சுன்னு சொன்னால, எல்லாரும் அப்படியா பரவாயில்லையே அப்படி சொன்னாங்களா? அவன் ஆளுக்கு ஒரு பக்கம் கல்லை தூக்கிட்டான் இல்லையா? ஆளுக்கு ஒரு பக்கம் கல்லை தூக்கிட்டான். ஏன் கல்லை தூக்கணும்? இப்போ எப்படி இருக்கிறோம், ஆடு மாடு நிறைவா இருக்கு இல்லையா? இன்னும் சொல்ல போனால் இவன் கையில் தான் ஆடு மாடே இருக்குது. யார் கையில்? இந்த 11 பேர்கள் தான் என்ன இருக்கு, அதில் பெஞ்சமினை விட்டுருங்க, மீதி 10 பேர்கள் தான் என்ன இருக்கு, ஆடு மாடு மொத்தமாக எவங்கிட்ட தான் இருக்கு, அவங்ககிட்ட தான் இருக்கு இல்லையா? அவனா கூட தான் கொடுத்தா தான் அந்த கிழவங்கட்ட, இல்லைன்னா ஒன்றும் கிடையாது இல்லையா? ஆட்டுக்குட்டி அவன் துன்மார்க்கமாக ஜீவிச்சாங்கல்ல, இஷ்டமோட வாழ்ந்தாங்கல்ல. இப்போ 37, 35, 17, 37, 11 ஒன்று என்ன சொல்லுது? அவன் அவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ்ந்தாங்க, துன்மார்க்கமாக வாழ்ந்தார்கள், அப்படி தானே சொல்லுது. 37 1 என்ன? ஆதியாகமம் 37 1 என்ன? 1 2 ஆதியாகமம் 37 1 2 யாக்கோபு குடியிருந்தான். வரலாறு 17 வயதில் மேய்த்து கொண்டிருக்கையில் அந்த இளைஞர் பில்கால் சில்பால் என்னும் இருந்து அவர்கள் துன்மார்க்கத்தை எப்படி வாழ்றான், துன்மார்க்கம் அப்படின்ற இல்லையா? இந்த துன்மார்க்கம் எப்படி விளங்கிக்கிறது, இந்த துன்மார்க்கம் அப்படின்றத எப்படி விளங்கிக்கிறது? ஒரு அப்பனுக்கு 2 பசங்க தாங்க, ஒருத்தன் சொத்தெல்லாம் வாங்கி எடுத்து எங்கே போனான், வெளியில் போனான், எப்படி வாழ்ந்தான்? ஒரு அப்பனுக்கு 2 பசங்க தாங்களா, 2 பேர் அருமையான பசங்க தானே, 2 பேர் அருமையான, 2 படைச்சு பார்த்தியா, 2 லோகம் பார்த்தீங்களா இல்லையா? ஒன்று பார்த்தா அங்கே போய் அழுது, ஒன்று பார்த்தா இங்கே நின்று அழுது இல்லையா? ஆக மொத்தம் என்ன, அதுவும் என்ன பண்ணுது, மொத்தத்தையும் சேர்த்து போய் ஃப்ரெண்டுகளையே குடிச்சிட்டு வந்துருச்சு இல்லையா? இது என்ன கேட்குது, புரியலையா? புரியுதா? ஒரு அப்பனுக்கு 2 பசங்க தாங்களா இருந்தாங்களா? ஒருத்தன் சொத்தியெல்லாம் வாங்கி எங்கே போயிட்டான், தூரமாக போனான். யாருக்கெல்லாம் கொடுத்தான்? ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் கூப்பிட்டு வந்தான்ல. சரி, ஒருத்தங்க உங்கள் வீட்டில் ஒருத்தன் தான்ல, அவனும் என்ன தான் கேட்குறான், என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கொடு, அப்படி தானே கேட்குறான். 2 சூப்பராக புரிஞ்சு பார்த்தீங்களா? இப்போ துன்மார்க்கமான்றானே, இந்த சொன்னானே துன்மார்க்கமாக வாழ்கிறாங்கன்னு, அந்த துன்மார்க்கத்தை எப்படி விளங்கிக்கிறது நான் கேட்குறேன்.
எப்படி நம்ம துன்மார்க்கம் விளங்கிக்கிறது? அவன் தகப்பனுடைய ஆஸ்தி எல்லாம் அழிச்சு போட்டான். யாரு? இளைய மகன். அதான துன்மார்க்கம். அப்பாவுடைய ஆஸ்தியெல்லாம் அழிச்சு போட்டதானே துன்மார்க்கன்றான் இல்லையா? இப்போ இந்த பில்கால சில்பாவுடைய பசங்க என்ன செய்கிறாங்க? தன் துன்மார்க்கமாக வாழ தகப்பன் அறிவிச்சாருன்னா என்ன செய்கிறாங்க? அப்போ இவங்க அப்பனுக்கு தெரியாம ஆடெல்லாம் வித்து பற்றி என்ன செய்கிறான்? யாக்கோபுக்கு தெரியாமலே ஆட்டையெல்லாம் வித்து பற்றி என்ன பண்ணுறான்? புரியலையே சொல்றது? புரியுதா? பில்கால் சில்பால் என்னும் தன்னுடைய தகப்பனுடைய மருமகனுடைய பிள்ளைகள் துன்மார்க்கமான ஜீவியத்தை யாருக்கு அறிவிச்சான்? தன் தகப்பன் யாக்கோபு அறிவிச்சான், யோசேப்பு இல்லையா? இந்த துன்மார்க்கத்தை எப்படி விளங்கிக்கிறதுன்னு கேட்குறேன். இந்த துன்மார்க்கன்னு சொல்றாருல, அது துன்மார்க்கம் எப்படி 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 அதை விளங்கி? துன்மார்க்கன்னு என்னது அர்த்தம்? அதை தான் ஒரு 2 பசங்க இருந்தாங்க. ஒருத்தன் சொத்தை வாங்கி என்ன பண்ணான்? துன்மார்க்கமாக ஜீவிச்சான்ல. துன்மார்க்கமாக ஜீவிச்சான தூரத்தை துன்மார்க்கம் ஜீவிச்சானா? துன்மார்க்கன் எப்படி ஜீவிச்சான்? அந்த சொத்தெல்லாம் அழிச்சிட்டான்ல. அவங்க அப்பா கையிலேருந்து வாங்கி பண்ண சொத்து பூரா என்ன பண்ணிட்டான்? அழிச்சிட்டான்ல. அப்போ துன்மார்க்கன் என்ன அர்த்தம்? அப்பா சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் அப்பனுக்கு தெரியாமலே அழிக்கிறது இல்லை. இப்போ இந்த பில்கால சில்பால் பசங்க என்ன செய்கிறாங்க? இந்த பில்காலும் சில்பாலுடைய பசங்க என்ன செய்கிறாங்க? யாக்கோபுக்கு தெரியாமலே ஆட்டுல எல்லாம் காலி பண்ணி வரான் இல்லையா? அப்போ ஆடெல்லாம் யார் கையில் இருக்கு? இவங்க கையில் தான் இருக்கு. இந்த பில்கால் சில்பால் பசங்க கையில் இருக்கு இல்லையா? 10 பேர்கள் என்ன இருக்கு? ஆடெல்லாம் யார் கையில் இருக்கா? இவன் கையில் தான் இருக்கு. இப்போதான் யோசேப்பு என்ன சொல்றான்? ஒரு கனவு கண்ட சொன்னான். என்ன கனவு கண்டான்? நான் நின்று நீங்கள் என்ன பண்ணீங்க? வணங்கினீங்கன்னு. இப்போ அவன் தலைமையில் தட்டி சொல்றான், ஏண்டா மொத்த ஆடும் என் கையில் இருக்கு. மொத்த ஆடும் எங்க கையில் இருக்கு இல்லையா? நாங்கள் எத்தனை ஆடை வித்தோம் உங்க ஒப்பனுக்கு தெரியுமா? இல்லை உனக்கு தான் தெரியுமா? நாங்கள் எத்தனை ஆடை விற்றோம், எத்தனை ஆடை ஒரு நாளைக்கு அடித்து சாப்பிட்டோம் இல்லையா? இதெல்லாம் யாருக்கு தெரியும்? உனக்கு என்ன தெரியுமா? இல்லை உங்கள் ஒப்பாவுக்கு எதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. இப்படி எங்கள் ராஜ்யம் போ. இப்போ யாருடைய ராஜ்யம்? நாங்கள் ஏதாவது ஒரு ஆடை விற்று கொண்டாந்து உங்கள் ஒப்பங்களை காசு கொடுத்தா தான் உங்கள் ஒப்பனுக்கு காசு, இல்லைன்னா ஒன்றும் கிடையாதுல்ல. இப்போ 10 பேர் ஏன் அவனை பகைக்கிறாங்க? இப்போ எப்படி இருக்கிறாங்க? அவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஆமாம், மொத்த ஆடு இவங்க கையில் தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ராஜா மாதிரி வாழ்ந்து நிற்கிறான். இவனை யார் கேட்டா? ஏன்டா ஆடு பற்றி யாரா கேட்க முடியுமா? தெரியாதானே கேட்கறதுக்கு? தெரியல. அப்போ இவ்வளவு கரும இவ்வளவு செழிப்பாக வாழ்ந்து நிற்கிறாங்க. இப்போ யோசேப்பு என்ன சொன்னா? நீங்கள் எல்லாரும் என்ன வந்து என்ன செய்வீங்க? வணங்குவீங்கன்னு சொல்கிறான்ல. அவன் தலைமையில் தட்டி சொல்கிறான், உனக்கு சோறு வேணுன்னா, இன்னைக்கு ஒரு சிக்கன் ரைஸ் வேணுன்னா நீ என் கடை தான் வந்து கேட்கணும், தெரியுமா? ஏன்? காசு யார் கையில் இருக்கு? புரியுது நான் சொல்றது? இந்த 10 பேரை ஏன் யோசேப்பை பகைக்கிறாங்க? நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நல்ல நிலைமையில் இருக்கிறோம். நல்ல நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். மொத்த ஆடும் எங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் என்ன வேணாலும் என்ன செய்யலாம்? நாங்கள் செய்யலாம். உனக்கு ஏதாவது ஏன் ஒப்பனுக்கு சட்டை எடுத்து போட்டுக்கிறால, பல விதமான சட்டை போடுறாருல, இந்த சட்டை போடுறது காசை யார் தான் கொண்டு வந்து கொடுத்தோம்? நாங்கள் கொண்டு வந்து காசை கூட உனக்கு சட்டையே நீ போட முடியும். அப்போ எங்கள் கையில் தான். நாங்கள் இல்லைன்னா உனக்கு சோறே கிடையாது. இந்த நிலைமையில் நீ இருக்கிற, உங்களை வந்து நாம் அணுகுமா? அவன் எதை ஏற்றுக்கொள்ளலை? இவன் எதை ஏற்றுக்கொள்ளலை? யோசேப்பினுடைய அந்த காரியத்தை என்ன செய்வே இல்லை, ஏற்றுக்கொள்ள. ஏன் ஏற்றுக்கொள்ளலை? இப்போ இருக்கிற நிலைமை வேற, அவன் சொல்ற நிலைமை வேற. அப்போ என்ன செய்ய முடியல? நாங்கள் இந்த நிலைமையில நாங்கள் போய் எப்படி இவனை வணங்கவும்? இவனுக்கு ஒன்று தேவை வந்து எங்க கிட்ட வேணா கேட்கணுமே ஒழிய என்கிட்ட என்ன செய்ய முடியாதமா? நாங்கள் போய் இவங்கிட்ட போய் கேட்கணும். அந்த நிலைமை தானே. உனக்கு 17 வயசு, அவனுக்கு வயசு அதிகம் இல்லை, வயசுல அதிகம், எல்லாமே அவன் கையில் தான் இருக்கு, எல்லாமே அவன் ராஜ்யமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த யோசேப்பு சொன்ன வார்த்தையை சொந்த தம்பி சொல்ற வார்த்தை விளக்கம் இல்லையா? சொந்த தம்பி சொல்ற வார்த்தையை யார் நம்பல? அவன் அண்ணன் தம்பி யாருமே நம்பல இல்லையா? ஒரு காலகட்டத்தில் அவங்க அப்பனும் நம்மளை பார்த்தீங்களா? சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரம் என்ன பண்ணுச்சு? வணங்கச்சு. சூரியன் சந்திரன் வணங்க சொன்னே யாக்கோபு டென்ஷன் ஆயிட்டார்ல. அப்ப நானும் உங்க மேல வந்து காலில் விழுணுமா அப்படி சொல்லிட்டார்ல. ஏன்? ஒரு காலகட்டத்தில் அண்ணனுங்க மட்டும் தான் நம்பல இல்லையா? இன்னொரு காலகட்டம் வரும்போது அப்பனே நம்பல இல்ல. ஏன் நம்பல? இப்போ எப்படி இருக்குது? ஏன்னா நான் இவ்வளோ ராஜா மாறிக்கிறேன், எங்கள் அப்பா எவ்வளோ கொடுத்தாரு, எங்கள் அண்ணனை கூட எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தா அவனுக்கு கிடைக்காத ஆஸ்வாதம் எங்கே இருக்குது? என் கையில் இருக்குது. எங்கள் மாமனார் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாரு ஆஸ்வாதம் எடுக்குன்னு முடியல, எல்லாமே என் கையில் இருக்குது. இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? இந்த ஊருக்கே நான் தான் ராஜா, இந்த ஊருக்கே நான் தான் ராஜா, அவ்வளவு நல்லா இருக்கிறேன். என்ன போய் வந்து உன் காலில் விழுமன்னா நான் எப்போ விழ போகிறேன்? இப்போ காடு வாவானது, வீடு போனது இல்லையா? யாக்கோபுடைய நிலைமை என்ன? வயசாகி போச்சு. இன்னைக்கு அடிக்க சாகப்ப நிலைமையில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட வரும்போது என்ன வயசு? அவர் கிட்டத்தட்ட ஒரு 90-100 வயசு ஆயிடுச்சுல்ல.
100 வயசு யாக்கோபுக்கு 100 வயசு மேலே பக்கம் வந்துடுச்சு இல்லை, அப்புறம் என்ன செய்ய போகிறேன், இன்னும் கொஞ்ச நாள் மறிக்க போகிறேன், நான் எப்படி உங்கள் கையில் வந்து விழுங்குவேன் அப்படி சொல்கிறான்ல. நான் சொல்கிறேன் அர்த்தம் புரியுதுங்களா? ஒரு பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை சொன்னால் நம்பிக்கலாம் இல்லையா? அதாவது நிறைய பாதிப்பில் இருக்கும்போது சொன்னாலும் நம்ப முடியாது, ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்கும்போது சொன்னாலும் நம்ப முடியாது. இதை ரெண்டுலையும் நம்புறான் பத்தியா, அவன் தான் காலமெல்லாம் செழிக்க முடியும். நீ நிறைய பாதிப்பில் இருக்கும்போது அவர் சொன்னார் அழாதே அப்படின்னாரு. எப்போ ஆச்சு அடுத்த செகண்டு பாடியை மூட போறாங்க. இப்போ என்ன சொல்றாரு, அழாதன்னு சொல்றாரு. அழாம இருக்க முடியுமா? உச்சகட்ட பாதிப்புல இருக்கும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, அப்ப என்ன செய்ய முடியாது, நம்ப முடியாது. இப்ப எப்படி இருக்கிறான், உச்சகட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க, உச்சகட்ட மகிழ்ச்சி இருக்கிறாங்க. அவன் நினைக்கிறத சாதிக்கிறான், அவன் நினைக்கிறத அனுபவிக்கிறான். அவன் என்ன இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு சிக்கன் பிரியாணினா சிக்கன் சாப்பிட்றான் இல்லையா? டேய் இன்னைக்கு அந்த ஆடை அடிச்சு சாப்பிட்றான்னா அந்த ஆட்டை அடிச்சு சாப்பிட்றான் இல்லையா? இந்த பில்கால் சில்பாட்டை பசங்க எப்படி இருக்கிறாங்க, இன்னைக்கு இந்த ஆட்டை விற்கணும்னா விற்கிறான் இல்லையா? இன்னைக்கு இதை செய்யணும்னு நினைச்சா சாதிக்கிற நேரத்தில் இருக்கிறான். இந்த நேரத்தில் அவன் கனவு கண்டு சொல்றான், என்னன்னு, நீங்க 11 பேர் வந்து என்ன பண்ணீங்க, என் காலில் விழுந்து வணங்கினீங்க. அப்ப நீ வேணா என் காலில் வந்து வணங்கணுமே ஒளிய நீ என்ன செய்ய முடியாது. எங்க பழனி வரம்பு என்ன சொல்றான், இவன் சொன்னான்ல அது எப்படிதான் நிறைவேறது பார்க்கலாம, தூக்கி போடுறா குழின்னு சொன்னான்ல. இவன் சொன்னது எப்படி நடக்குன்னு பார்க்கலாமே, அவனை தூக்கி போடுறா குழின்னு சொன்னான்ல. ஏன் நம்ப முடியல அவங்களால? ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது மொத்த பேர் ஒரு முறைக்கு 7 முறை வணங்கினான்ல. அந்த காலகட்டம் வரும்போது ஒரு முறைக்கு 7 முறை வணங்கினான்ல. ஐயா ஆண்டவன், நொடிக்கு 100 முறை ஆண்டவன் என்ன ஆண்டவன் என்ன ஆண்டவன் அப்படி சொன்னான்ல. யூதாவை போய் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அதிகாரம் முழுசா அவன் சொல்ற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, அந்த யோசேப்போட சொல்ற வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். யூதா பெஞ்சமினை பிடிச்சிக்குவான் பார்த்தியா? அப்போ போய் யூதா போயிட்டு அந்த யோசேப்போட பேசும்போது அவன் பேசுகிற வார்த்தையெல்லாம் பார்த்தா, நொடிக்கு நொடி என் ஆண்டவனே, நொடிக்கு நொடி என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, என் ஆண்டவனே, நொடிக்கு நொடி சொல்லுவான், நொடிக்கு நொடி சொல்லுவான். ஏன் சொல்கிறான்? அப்போ அந்த சூழ்நிலைகள் வரும்போது ஒருவேளை சொன்னால் நம்புறதுக்கு வாய்ப்புகள் என்ன செய்யலாம், உருவாகலாம். ஆனால் இப்போ எப்படி இருக்கிற நிலைமை, ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும்போது இப்போ எலிசா சொல்கிறாரு, பஞ்சம் வரப்போகுது, பஞ்சம் வரப்போகுது. நீ என்ன பண்ணு, வீட்டை விட்டுடு, நிலத்தை விட்டுடு, எல்லாத்தையும் அப்படியே விட்டுடு, எல்லாத்தையும் அப்படியே விட்டுரு, அப்படியே விட்டுட்டு எங்கேயானா போ. எத்தனை வருஷம்? 7 வருஷம். 7 வருஷம் கழிச்சு என்ன பண்ணு, நீ திரும்பி வாங்கலாம் சொல்லலை, இன்னும் நிலத்தை கொடுப்பலாம் சொல்லலை, போய் எங்கேயாவது சஞ்சரி, கர்த்தர் என்ன செய்வார், உன்னை ஆஸ்வதிப்பா சொல்லி முடிச்சுட்டார். அந்த 3 வருஷம் படி, வாசி வாசி வாசி, இல்லை அது ஃபஸ்ட்லேருந்தே வாசி. ஸ்திரியை நோக்கி எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாயிரம் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் இருக்கும் என்று சொல்லியிருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து, இப்ப சொன்னவன் எப்படி கூட சொல்லியிருக்கணும், 7 வருஷம் கழிச்சு வா, இந்த நிலம் முழுசும் உனக்கு அப்படியே கிடைக்கும், இந்த வீடு உனக்கு அப்படியே கிடைக்கும், இந்த நிலத்தில் விளைச்சல் என்ன செய்வேன் உனக்கு நான் கொடுக்க சொல்றேன், நீ பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட என்ன செய்யலாம். இப்ப நான் நேற்று சொன்னேன், எவீருக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, எவீருக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, ஒரு விசுவாசி, ஆண்டவர் அறிஞ்சவன் இல்லையா, இன்னும் சொல்ல ஜபத்தன்றது ஒரு ஜப குழு தலைவன் இல்லையா, இவனுக்கு என்ன சொல்ல வேண்டியது இருக்குது, ஒரு அற்புதத்தை நடத்தி காட்ட வேண்டியது இருக்குது இல்லையா. நடத்த என்ன சொல்லு, எப்பா விசுவாசம் பண்ணவன என்ன பண்ணு இரு, அப்போதான் மகன் என்ன செய்வான் பிழைக்கவான்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா. நான் ஒரு விதவிக்கு என்ன சொன்னாரு, ஏம்மா நீ அழாத, நான் போய் உன் மகன் என்ன செய்ய போறேன், உயிரோடு எழுப்புறேன். அப்படியா? யவீருக்கு சொன்ன வார்த்தை என்ன, நான் ஒரு விதவிக்கு சொன்ன வார்த்தை என்ன? இவ யாரு, இன்னும் ஒரு முறை ஆண்டவரை பார்த்தவளே கிடையாது, ஆண்டவர் அறிஞ்சவளும் கிடையாது, விசுவாசியுமே கிடையாது. ஒரே வார்த்தை அழாதன்னு சொன்னா எல்லாரும் தான் அந்த வார்த்தையை சொல்றாங்க. தேவனை அறியாதவளுக்கு சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, தேவனை அறிஞ்சவனுக்கு ஒரு பெரிய சாட்சி சொல்ல வச்சு, எல்லாருக்கும் முன்னாடி நம்ப வச்சு, ஒரு அற்புதத்தை நடப்பிக்க வச்சு, இவனுக்கு விசுவாசம், இப்பயாவது விசுவாசம் வந்துச்சா? இல்லைல்ல. அப்போ எப்படி தான் பார்க்குறான், வீட்டுக்கு ஓட தானே பார்க்குறான். இல்லை இவ்வளோ பெரிய அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு 12 வருஷம் அற்புதம் பிரச்சனை சுகமாச்சு இல்லை,
அப்போ இயேசு என்ன சொல்றாரு? விசுவாசம் உள்ளவனா இருன்னு தானே சொன்னார். அப்படின்னா என்ன பார்க்குறான் அவன்? எழுந்து போக தானே பார்த்துனுக்கிறான். இருன ஏன் இருன்னு சொல்லணும்? அவர் யாரை பார்த்து இருன்னு சொல்லுவோம்? போறவனை பார்த்தா இருன்னு சொல்லணும். இப்போ இயேசு என்ன சொல்றா? விசுவாசம் உள்ளவனா இருன்னு தானே சொன்னாரு. ஏன் அவனை இருன்னு சொல்றாரு? அவன் பேக்க தூக்கி மாட்டான்ல. எதுக்கு? ஐயோ அப்படியா, சரி கிடப்பா போலாம் அப்படி ரெடி ஆயிட்டான்ல. அப்பதான் இயேசு என்ன சொல்றாரு? இல்லப்பா இரு, அப்ப என்ன செய்வா? உன் மகனா உயிரோடு எழுப்புறேன் அப்படி சொன்னார்ல. அப்பதானே நின்னா. இந்த மட்டும் என்ன சொன்னாரு? வேற எதனா சொன்னாரா? இப்ப எலிசா சொன்னார்ல, சொன்னிய மாட்டேன் என்ன சொல்றான்? சரிம்மா 7 வருஷம் பஞ்சம் வரும், நீ 7 வருஷம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணு, இந்த ஊருக்கு நீ திரும்பி வா, உன் நிலம் உன் வீடு உன் வாசல் மொத்தப்படி இருக்கும், பத்திரமா இருக்கும், ஒண்ணு நீ கவலைப்படாத அப்படியே சொன்னாரு இல்ல? அப்படிதானே சொன்னாரான்ற புரியுது நான் சொல்றது? அப்படிதானே சொன்னாரா? ஒன்றும் சொல்லல. இல்லை என்ன சொன்னாரு? 7 வருஷம் பஞ்சம் வருது, எங்கேயான போய் சஞ்சரி, அவ்வளவுதான் இல்லையா? பஞ்சம் முடிஞ்சிட்டு பிறகு நான் அதாவது சொன்ன போனா ஆள் இருக்கும் போதே வீட்டை பிளாட் போட்டு விற்கிறான் இல்லையா? ஆள் இருக்கும் போதே அவன் வீட்டை என்ன பண்ணிடுறான்? இவன் வித்துட்டு காசு எடுத்து போறான். போறானா இல்லையா? அவன் வீட்டை இவன் வித்து என்ன பண்றான்? காசு எடுத்துட்டு போறான். அவன் வீட்டில் வச்சுக்கிட்டே காசு வித்துட்டு காசு எடுத்துட்டு போறான். இந்த உலகத்துல ஆளே 7 வருஷம் அவன பஞ்சம் வேற இல்லையா? சூழ்நிலை கொஞ்சம் பாருங்களேன் இல்லையா? அந்த சூழ்நிலை கொஞ்சம் பாருங்களேன். பஞ்சம், அவன் காசு இல்லை, என்ன பண்ணுவான்? இப்ப எப்ப திருடு அதிகமாக ஆரம்பிக்குது? திருடு எப்ப ஆரம்பிக்குது? திருடுறாங்களா? எப்ப அதிகமாக திருடுறாங்க? எந்த சூழ்நிலை திருடுறாங்கன்னு? மழை இல்லை, வேலை இல்லை, என்ன செய்யறான்? மாடை வெளியில் இருக்கிற மாடை பிடிச்சின்னு போறான், வெளியில் இருக்கிற வண்டியை தூக்கின்னு போறான், என்னென்னமோ பண்ணின்னு போறான் இல்லையா? இப்போ எப்போ அவன் திருடுறதில்ல? நல்லா வேலை இருக்குது, கையில காசு இருக்கு, அப்ப என்ன இப்போ திருடுவானா? நான் சொல்றது புரியுதா? இப்போ மழை பெய்யல, வேலை இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்ன செய்யறது? ஒரு ஆடை தூக்கி போய் விற்கிறான் இல்லையா? ஒரு மாட்டை பிடிச்சின்னு போய் விற்கிறான், ஒரு கோழியை பிடிச்சின்னு போய் விற்கிறாடா. இதெல்லாம் சின்ன திருடா. பெரிய திருட என்ன பண்றான்? நிலத்தையே வித்துறான். நிலத்தை என்ன பண்ணிடுறான்? நிலத்தையே வித்துறான். நிலத்தை வித்து காசு எடுத்து போயிடுறான். பண்றான்ல. ஆளு இருக்கும் போதே இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்ன. ஏன் அவன் வீட்டுக்கு முன்னாடி சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க? இல்ல வீட்டு மணியால சிசிடிவி கேமரா வைக்கிறாங்க இல்லையா? எதுக்கு வைக்கிறாங்க? எல்லாம் ரொம்ப நல்லவங்க, பத்திரமா அப்படியே இருக்க, போட்டது போட்ட மாதிரியே இருக்கு, அதுக்காக வைக்கிறான். எடுத்து போய் என்ன பண்ணி அவனை பிடிச்சி அந்த பொருளை அதுதானே வைக்கிறாங்க சிசிடிவி கேமரா. அப்படின்னா ஆளு இருக்கும்போது வீட்டுக்கு முன்னாடி நைட்ல நிப்பாட்டுறான், வாழ பார்த்தா இருக்க மாட்டிருக்கு இல்லையா? நைட்ல வைக்கிறது காலையில் என்ன செய்ய மாட்டிருக்குது? இருக்க மாட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது ஆளு இருக்கும் போதே இவ்வளவு காரியம் நடக்குன்னா இந்த அம்மா வீட்டை விட வெளியில போக சொல்றாரு, எங்கேயானா போய் வேற நிறுன்னு சொல்றாரு. பக்கத்துல சொன்னா கூட பரவாயில்ல, அடிக்கடி வந்து பாத்ரூம்னு சொன்னா கூட பரவாயில்ல, எங்க போ, எங்கேயானா போ, கண்ணுக்கு மறைவா போயிடுன்றாரு. கண்ணுக்கு மறைவா போன நிலம் இருக்குமா? கண்ணுக்கு வீடு இருக்குமா? 7 வருஷம் நிலம் இருக்குமா? வீடு இருக்குமா? ஏதாவது கிடைக்குமா? ஒண்ணுமே கிடைக்கும். என்ன யோசிக்கணுவ? என்ன அது தம்மதெல்லாம் ஒரு வார்த்தையை சொல்றாரு. பஞ்சம் வருது, இந்த இடத்துல போய் இருந்து வந்து பார்த்துருப்பான்னு சொன்னா பரவாயில்ல, இல்லை வேற ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல. என்ன சொல்றாரு? எங்கேயானா போய் இருன்றாரு, எப்படியானா இருன்றாரு, கத்தவனை ஆஸ்வதிப்பாரு. திரும்பி வர்றதை பத்தி ஒண்ணுமே, போறதை பத்தி சொல்ற, திரும்பி வர்ற பத்தி சொல்லணும்ல. போன சொன்னீங்கல்ல, 7 வருஷம் முடிஞ்ச வேண்டிய திரும்பி வா, இந்த நிலம வீடு பத்திரமா இருக்கும், நீ வந்து எடுத்துக்கலாம், ஒண்ணு கவலைப்படாத போமா அப்படி சொல்லணும்ல. ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? அவன் சொன்னா அந்த வார்த்தையை அவன் அப்படியே நம்பக்கூடியவருக்கு தயாரா இருக்கிறான். 7 வருஷம் போன சொன்ன அடுத்த வருஷம் எப்படி ஆரம்பிக்க பாருங்க. அடுத்த வருஷம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. அடுத்த வசனம், எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து. எங்க செய்து? 7 வருஷம் போனா போயினே தட்டா பாருங்களேன். ஒரு வார்த்தை அந்த நிலத்தை பத்தி ஒரு வார்த்தையும் பேசவே இல்லை இல்லையா? நான் சொன்னது சும்மா இல்லை. அடுத்த வருஷம் விளக்கம் பாருங்க. அடுத்த வருஷம் விளக்கம் இருக்கு சரியா? இப்போ இந்த இப்போ 7 வருஷம் போயிட்டாங்க. இப்போ 7 வருஷம் முடிஞ்சு நம்ம விட்டு திரும்பி வராங்களா? திரும்பி வந்து இவன் வீட்டில் வேற ஒருத்தர் இருக்கிறான், இவன் வீட்டில் வேற ஒருத்தர் இருக்கிறான், இவன் நிலத்தை வேற ஒருத்தன் ஓட்டி நிற்கிறான் இல்லையா? இந்த அம்மா தான் விடணும்ல, வீட்டுக்கு சொந்தக்காரி வந்துட்டால, நிலத்தை விடணுமா விடக்கூடாதா? விடணும்ல, வீட்டை விடணும்ல. என்ன செய்ய மாட்டேங்கிறான்? விட மாட்டேங்கிறான். இந்த அம்மா எங்க போறாப்போ? அடுத்த வசனம், சென்ற பின்பு திரும்பி வந்து தன் வீட்டிற்காகவும் தன் வயலுக்காகவும் என்ன போறான்? இப்ப எடுத்த உடனே போய் ராஜா கிட்ட போயிருப்பாளா? வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் போயிருப்பாளா?
வீட்டுக்கு போறா, அவ சொல்றது என் வீடு. அப்ப அவன் என்ன சொல்லியிருக்கணும்? இப்ப சூனியமலை அவ வீட்டுக்கு போனால, இப்ப வீட்டுக்கு போய் சாவி விட்டு போயிருப்பாள்ல. இப்ப கேட்ல நுழைஞ்சவன என்ன சொல்றான் அவன்? யார் அவன்? நீ யாரமா வீட்டுக்குள்ள நுழையிற அப்படி கேட்கறான்ல. இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன் என்ன அந்த வீட்டுல இருக்கிறவன் என்ன கேட்கறான்? நீ யாரு, இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கிற, எந்த ஊர் மாணி அப்படி கேட்கறான்ல. ஏங்க இது ஏன் வீடு? ஓன் வீடா? இந்த வருஷம் நான் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா? இதில் வாங்கி நான் குடியது எத்தனை வருஷம் இருக்கு தெரியுமா? இதை ஓன் வீடுன்னு சொல்கிறேன். என்ன மிரட்டு? திரும்ப இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பிருக்கிறீங்க? கிளம்பமா வெளியே. அப்படி கழுத்தை பிடிச்சி தள்ளியிருப்பான்ல, உடனே நிலத்துக்கு ஓடி இருப்பான்ல. நிலத்தில் பார்த்து யார் இருக்கிறான்? பைபிள் என்ன சொல்லுது? அவள் வீட்டுக்காகவும் அவள் நிலத்துக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட போற. முறையிட என்ன அர்த்தம்? கம்ப்ளைண்ட் பண்றால போயிட்டு என்னன்னு, என் நிலத்தை ஒருத்தன் பிடிச்சி என்ன பண்ண மாட்டேங்கிறான், விட மாட்டேங்கிறான், என் வீட்டில் உட்காந்து என்ன செய்ய மாட்டேங்கிறான், விட மாட்டேங்கிறான் அப்படி சொல்றான்ல. இப்ப எலிசபெத் எவ்வளவு கோவம் வரணும்? அந்த படுபாவி மனுஷன் மட்டும் அன்னைக்கு கம்முன்னு இருப்பான். நான் எப்படி இருந்திருப்பேன்? என் வீட்டில் இருந்திருப்பேன், என் நிலத்துல இருந்திருப்பேன். ஏதோ அதை வருது இதை வருதுன்னு சொல்லி என்னை வீட்டை விட துரத்திட்டு இப்போ நான் கட்டின வீட்டில் என்ன பண்றான்? 2 மாடி வீடு இல்லை, 2 மாடி வீடு தானே. சூனியமலை வீடு எத்தனை மாடி வீடு? 2 மாடி வீடு தானே. ஒரு வீடு யார் வீடு? இவன் வீடு. இவன் வீடு. ஒரு மாடி யார் வீடு? அவனுக்கு கட்டினால. 2 மாடி வீடு இல்லை. 2 மாடி வீட்டை விட்டுட்டு போக சொல்லிட்டு இந்த 2 மாடி வீட்டில் ஒருத்தன் உட்காந்துன்னு இப்போ இளமாட்டுக்கிறானே, எவ்வளோ கோவம் வரணும்? அப்ப ஏன் அப்ப நான் சொன்னேன் சும்மா இல்லை. அவன் நிலத்தை வேற ஒருத்தன் ஓட்டுறான், அவன் வீட்டில் வேற ஒருத்தன் குடியிருந்துட்டான். ஆனா தேவனுடைய மனுஷன் சொன்ன அந்த வார்த்தையின்படியே வாசிக்கலாம் முடிக்கிறேன். சென்ற பின்பு விட்டு திரும்பி வந்து தன் வீட்டிற்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவிடத்தில் முறையிட போனாள் இல்லையா? இப்ப ராஜா அடுத்த வசனம் ராஜா 6ஆம் வசனம் படி. கேட்டதற்கு அவள் சொன்னாள். இப்ப அந்த மகனை உயிர் பிச்சதெல்லாம் எலிசா ராஜா கேட்கறது, அது நமக்கு வேண்டாப்பா. அப்பொழுது ராஜா ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலுடைய அத்தனை வருமானத்தையும் கிடைக்கும். யாரை நியமிக்கிறான்? இன்னைக்கு நிலைமையில சொன்னாக்க ஒரு நீதி கமிஷன் நியமிச்சிட்டார். யாரு? ஒரு கமிஷன் நியமிக்கிறாங்க இல்லையா? ஒரு ஆள் பேர் ஒரு தலைமையில் குழுவோட தலைமை வச்சு இந்த அம்மாவுக்கு என்னென்ன இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணுங்க அவளுக்கு வாங்கி கொடு அப்படி நியமிக்கிறாங்க இல்லையா? அப்போ இது எப்போ நியமிக்கிறாங்க? இன்னைக்கு அப்போ அன்னைக்கே நியமிச்சுட்டான் பாருங்க. யாருக்கு? ஒரு கமிஷனை நியமிச்சு அவ கையில் கொடுத்து. அப்படின்னா அந்த பிடிச்சவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும்? நிலத்தையும் விட மாட்டேங்கிறான், வீட்டையும் விட மாட்டேங்கிறான். இப்போ ராஜா சொன்ன கூட என்ன செய்ய மாட்டான் போல இருக்கு, விட மாட்டேங்கிறான் போல இருக்கு. இதுக்கு அவன் கோர்ட்டுக்கு என்ன செய்யணும்? போ இப்போ என்ன, இப்போ நீதி கமிஷனுக்கு போயிட்டு இவன் விசாரிச்சு அவன் விசாரிச்சு இப்போ நிலம் உண்மைதானா, இப்போ வீடு உண்மைதானா, இதெல்லாம் விசாரிச்சு என்ன பண்ணு இவளுக்கு கொண்டதெல்லாம் கொண்டு கொடுன்னு சொல்கிறான்ல. ஆனால் இத்தனை பிரச்சனைக்கு மத்தியிலும் அவன் அந்த தேவ மனுஷன் ஒரு வார்த்தையை அவன் என்ன செய்யவே இல்லைன்னா தட்டவே இல்லை. இந்த 7 வருஷ பஞ்சத்திலும் அவளும் அவள் குடும்பம் எப்படி வாழ்ந்தாங்க? பஞ்சத்தில் சிக்காம வாழ்ந்தாங்க இல்லையா? இப்போ பஞ்சம் முடிஞ்சு வந்துட்ட பிறகும் நிலமும் வீடு மட்டும் கிடைக்கல. அந்த வயல்ல 7 வருஷமா என்னென்ன விளைஞ்சிச்சு? 7 வருஷமா இந்த வயல் இந்த நிலத்துல அந்த 7 வருஷமா என்னென்ன விளைஞ்சிச்சோ அத்தனை விளைச்சலுடைய வருமானமும் யாருக்கு போயிடணும்? இப்போ ஒருவேளை இந்த வருஷம் ஒரு 100 மூட்டை நெல் விளைச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 மூட்டை நெல் விளைச்சு வச்சுக்கோங்க. முதல் வருஷத்துல அந்த 100 மூட்டை நெல் யாருக்கு போய் சேரணும்? சூனியமலைக்கு சேரணும். 2வது வருஷம் 3வது வருஷம் இப்படி 7 வருஷமும் அந்த நிலத்துல என்னென்ன விளைஞ்சிச்சோ அத்தனை விளைச்சலும் பிளஸ் அந்த நிலமும் யாருக்கு போய் சேரணும்? அந்த சூனியமலைக்கு சேரணும். இதுவரைக்கும் அவன் பஞ்சத்துல சிக்காம பஞ்சமில்லாம வாழ்ந்தா. இப்போ எப்படி தான் வாழ போறான்? அந்த பஞ்சமில்லாம ஒரு பசுமையான ஒரு வாழ்க்கை வாழ போறான். இந்த பஞ்சத்துல சிக்காம பஞ்சத்துல மாட்டாம பஞ்சமே இல்லாம அந்த பசுமையான வாழ்க்கையை வாழ்ந்ததுக்கு காரணம் தெரியுமா? நம்ப முடியாத சூழ்நிலையில் ஒரு வார்த்தை எனக்கு வரும்போதும் அந்த வார்த்தையை நம்பின பத்தியா அந்த நம்பின வார்த்தையுடைய விளைவு அவ வாழ்நாள் முழுவதும் பஞ்சமில்லாத ஒரு வாழ்வு, பஞ்ச காலத்திலும் பஞ்சமில்லாத ஒரு வாழ்வு. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை மட்டும் நாம் நம்பி செயல்படக்கூடிய நபராக இருந்தா நீ எந்த காலத்திலும் எப்படி இருக்க முடியும்னா
பஞ்சமில்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ முடியும். பஞ்சத்தில் சிக்கவும் முடியாது, பஞ்சத்தில் மாட்டவும் முடியாது, குறைவை சந்திக்கவும் முடியாது. குறைவில்லாத ஒரு நிறைவான வாழ்க்கை, எப்போதுமே ஒரு பசுமையான வாழ்க்கையை வாழினா இன்னைக்கு நான் தெரிந்து கொள்வதுன்னு, நான் இருக்கிற சூழ்நிலை என்னை நோக்கி ஒரு வார்த்தை வருமானா அந்த வார்த்தையை அப்படியே, ஒருவேளை வார்த்தை சொல்லும் போது இருக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்கலாம். இவர் வார்த்தை சொல்றது எப்படி இருந்துச்சு? நல்ல நிலைமை இருந்துச்சு, பஞ்சம் இல்லை. அந்த நேரத்தில் தான் சொன்னாரு. அந்த நேரத்தில் சொன்னாலும் எனக்கு சொல்லப்படுகிற வார்த்தையை அப்படியே நம்புவேன்னு சொல்லி அவள் நம்பி செயல்பட்ட பத்தியா. பஞ்ச காலத்திலும் அவள் ஆத்மா எப்படி இருக்குன்னா திருப்தியாய் வாழ்ந்தது. அவளும் அவள் குடும்பத்தினர் அத்தனை பேரும் ஒரு திருப்தியான ஒரு பசுமையான வாழ்க்கையை வாழ முடிஞ்சிச்சு. காரணம் ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை, தனக்கு சொல்லப்பட்ட ஒரே ஒரு வார்த்தையினுடைய நம்பிக்கை. அவள் சொன்னபடியே அவள் புறப்பட்டு போனா, அந்த வார்த்தையை நம்பினா, அந்த வார்த்தையின்படி செயல்பட்டா. பஞ்ச காலத்தில் கூட பசுமையான வாழ்க்கையை அவள் வாழ முடிஞ்சிச்சு. பஞ்ச காலத்திலும் பசுமையான வாழ்க்கை வாழுனா நம்ப வேண்டிய வார்த்தைகளை, நம்ப வேண்டியவரின் வார்த்தைகளை நாம் நம்பி அதை அப்படியே செயல்பட்டனா பஞ்ச காலத்திலும் பசுமையாய் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். கண்களை மூடுவோமா? கண்களை மூடுமா? பஞ்ச காலத்தில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். பஞ்ச காலத்தில் என் ஆத்துமாவை திருப்தியாக்கிடுவார், தினமும் நடத்திடுவார். பஞ்ச காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கிடுவான், நாளெல்லாம் நடத்திடுவான். வற்றாத நீரூற்றை போலிருப்பான், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பான். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பான், காலமெல்லாம் நீ செழித்திருப்பான். காலமெல்லாம் நீ செழிப்பா இருக்கிறனா நம்ப வேண்டியவர்கள் வார்த்தையை நம்பு, நம்ப வேண்டியவர்களுடைய வார்த்தையை நம்பு. நம்ப வேண்டியவர்களுடைய வார்த்தையை நம்பனா நீ காலமெல்லாம் நீ செழிப்பா இருக்க முடியும், காலமெல்லாம் நீ பசுமையா இருக்க முடியும். பஞ்ச காலத்திலும் உன் ஆத்துமாவை தேவன் திருப்தியாய் நடத்துவார். இன்னைக்கு நம்ப வேண்டியவர்கள் வார்த்தையை, ஒருவேளைக்கு நல்ல நிலைமையில இருக்கலாம், நல்ல அட்மாஸ்பியரில் இருக்கலாம், நல்ல சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தையை நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால நம்ப வேண்டிய வார்த்தையை உதறி தள்ளிட்டுன்னா பஞ்சத்தில் சிக்கிடுவேன். சூனியமேல் மாத்திரம் அந்த நல்ல வீட்டில், அந்த நல்ல நிலத்தில் எலிசா சொன்ன வார்த்தையை நம்பாம அதே ஊரில் அவள் குடிந்திருப்பான்னா 7 வருஷம் அவள் பஞ்சத்தில் சிக்கியிருக்கணும். அந்த பஞ்சத்தை பற்றி 6ஆம் அதிகாரத்தில் விளக்குது. சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, சாப்பிட வழி இல்லை, அந்த இடத்துல இருக்க முடியல. பிள்ளையை வெட்டி சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடுமையான பஞ்சம். பஞ்சனை சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. பிள்ளையை வெட்டி சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு பெத்த தாய் சொல்றான், ராஜா கிட்ட முறையிடுறான், ராஜாவே எனக்கு நீதி செய்யுங்க. என்னம்மா நீதி? அவன் சொல்றான், இந்த பக்கத்தில் சொன்னான், இன்னைக்கு உன் பிள்ளையை வெட்டி சாப்பிடலாம், நாளைக்கு என் பிள்ளையை வெட்டி சாப்பிடலான்னு. அதை போல நேற்றுக்கு என் பிள்ளையை வெட்டி நாங்கள் சாப்பிட்டோம், இன்னைக்கு இவன் பிள்ளையை கொடுக்க மாட்டேங்கிற வெட்டி சாப்பிட்றதுக்கு. பிள்ளையே வெட்டி சாப்பிடக்கூடிய அளவுக்கு பஞ்சம். இந்த பஞ்சத்தில் சூனியமேல் சிக்காம போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொன்ன வார்த்தையை அப்படியே அவள் நம்பினாள். இன்னைக்கு ஏன் நம்ம பஞ்சத்தில் சிக்கிறோம் தெரியுமா? நமக்கு சொல்ற வார்த்தையை நம்ம நம்பல. இன்னைக்கு ஏன் பாதிப்புல சிக்கிறோம் தெரியுமா? சொல்ற வார்த்தையை நம்ம நம்புறதில்லை. ஒருவேளை நம்ம நல்ல நிலைமையில இருக்கும்போது பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளையும், பின்னாடி வரக்கூடிய போராட்டங்களையும், பின் நாட்டில் வரக்கூடிய பாதிப்புகளையும் கூபி சொல்லும்போது அதை யாரும் காது கொடுத்து கேட்க இன்னைக்கு ஆயத்தமா இல்லை, அதை செய்வதற்கு இன்னைக்கு யாரும் ஆயத்தமா இல்லை. அதனுடைய விளைவு என்ன? பின் நாட்கள் பயங்கர பஞ்சம். லோத்துக்கு சொன்னா, லோத்து திரும்பி பார்க்காத போயிடு, இல்லைன்னா நீ அழிஞ்சு போயிடுவன்னு. அவன் கேட்க ஆயத்தமா இல்லை, அவன் மனைவி கேட்க ஆயத்தமா இல்லை. அதனால திரும்பி பார்த்தா அழிஞ்சு போயிட்டா. பாதிப்பு வந்த பிறகு சொல்லல, ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதிப்பு வருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார், கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், கர்த்தர் நமக்கு பாதை காட்டுறார்.
இதை செஞ்சாக்க இப்படிப்பட்ட பிரச்சனை சிக்க மாட்டீங்க, இப்படிப்பட்ட பாதிப்பில் சிக்க மாட்டீங்க, இப்படிப்பட்ட நெருக்கத்தில் சிக்க மாட்டீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம் என்று நமக்கு நம்ம நல்ல நிலைமையில இருக்கும்போது சொல்லுகிற வார்த்தையை இன்னைக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு ஆயத்தமாக இல்லை. அதை செய்வதற்கு இன்னைக்கு நிறைய பேர் ஆயத்தமாக இல்லை. என்னுடைய விளைவு என்ன? யோசேப்பு சொன்னார், அன்னைக்கு யாரும் நம்ப ஆயத்தம் அல்ல. ஆனால் நாட்கள் வந்தது, காலம் வந்தது, சில நாட்கள் போனது, சில மாதம் போனது, அவன் சொன்னது அப்படியே நிறைவேறினது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உனக்கு சொல்லுவது வேணா, இன்னைக்கு அதை நடக்காம இருக்கலாம், நாட்கள் வரும், நிச்சயமா அது நடக்கும். நாட்கள் வரும், காலங்கள் வரும், அது நிச்சயமா நடக்கும். இன்னைக்கு வேணுமானா அது சொன்னது நடக்காதது போல தெரியலாம். ரொம்ப புத்திசாலிகளை போல அப்படி ஒன்றும் நடக்கலையே, எனக்கு இப்படி ஒன்று எனக்கு நடக்கலையே, இப்படி ஒன்று எனக்கு நடக்கலையே என்று ரொம்ப புத்திசாலிகள் போல யோசிக்கலாம், அதை பற்றி விமர்சித்து பேசலாம். பட் ஒரு நாள் வரும், நிச்சயமா அது நிறைவேறும், நிச்சயமா அது நிறைவேறும். நாள் ஒன்று வரும், அது நிச்சயமா நிறைவேறும். ஒரு தேவ மனுஷன் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றவே தீர்வார். வேதம் சொல்லுது, சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில விழுந்து போக விடவில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறினது. உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இன்னைக்கு விட நிறைவேறாம இருக்கலாம், ஆனால் நாள் வரும், காலம் வரும், சமயம் வரும், நிச்சயமா அந்த வார்த்தை நிறைவேறியே தீரும். நிச்சயமா அதை நிறைவேறியே தீரும். நிச்சயமா நிறைவேறியே தீரும். அன்னைக்கு ஒப்பாரி வைக்கலாம், அன்னைக்கு ஓலமிடலாம், அன்னைக்கு கண்ணீர் வடிக்கலாம், அன்னைக்கு துக்கப்படலாம். அன்றைக்கு வாய்ப்புகள் இருக்காது. இன்னைக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு. உனக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா பின்னாடி உனக்கு வாய்ப்பு இருக்காது. திரும்பவும் சொல்றேன், பின்னாடி உனக்கு வாய்ப்பு இருக்காது, இன்னைக்கு உனக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை நம்பி, சொல்லக்கூடிய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையை அப்படியே நடப்பதற்கு நாம் ஆயத்தப்பட்டு இருப்போமானால் வரும் நாட்களில் நமக்கு வரக்கூடிய பாதிப்புகளில் இருந்து கர்த்தர் நம்ம மீட்டு எப்போதுமே நீ சந்தோஷமான ஒரு வாழ்வையும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்வையும் நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பின் நாட்களில் கஷ்டப்பட்டு, வேதனைப்பட்டு, கண்ணீர் வடித்து, துக்கப்பட்டு, பாடுபட்டு, உபத்திரவப்பட்டு, கண்ணீர் சேர்ந்து கதறுகிற நேரத்துக்கு வழி செய்யக்கூடாது. நீ அப்படி பாதிக்கப்படக்கூடாது என்பதனால யாரோ ஒரு தேவனுடைய மனிதர்கள் மூலமாக நமக்கு எச்சரிக்கலாம். எச்சரிக்கை வார்த்தைகளை நான் காது கொடுத்து கேட்டு அதை கவனமாய் சிந்தித்து அதை நிச்சயமாய் அப்படியே கை கொண்டு நடப்பண்ணா அப்படிப்பட்ட பாதிப்புகள் என் வாழ்க்கையில் வராமல் நான் தடை பண்ணிக்கொள்ளலாம். சுனியமல் மட்டும் கேட்காம போயிருந்தா அவள் பிள்ளையை வெட்டி சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு அவள் தள்ளப்பட்டிருப்பான். அவ்வளோ பெரிய பஞ்சம், அவ்வளோ பெரிய காரணம். 7 வருஷம், 1 வருஷம், 2 வருஷம் அல்ல, அவ்வளோ பெரிய பாதிப்பு. ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்க முடியாத பாதிப்பு, சாப்பாடு கிடைக்கிற சொன்னா கூட நம்ப முடியாத அளவுக்கு பாதிப்பு. அவ்வளோ பெரிய பாதிப்பான நேரத்திலையும் இந்த சூனியமேல் குடும்பம் பசுமையாய் வாழ்ந்துச்சு, மகிழ்ச்சியாய் வாழ்ந்துச்சு, நிம்மதியாக வாழ்ந்துச்சு, ஆரோக்கியமாக வாழ்ந்துச்சு, ஆசீர்வாதமாக வாழ்ந்துச்சு. அப்போ மாத்திரமல்ல, பஞ்சம் முடிஞ்ச பிறகும் தான் வீட்டுக்குள்ள சுகமா மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ முடிஞ்சிச்சு. ஏன் தெரியுமா? அந்த தேவ மனுஷன் சொன்ன வார்த்தையை அப்படியே அவள் நம்பினான். இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு சொல்லப்படுகிற வார்த்தைகளை அப்படியே நம்பி செயல்பட்டனா எப்போதும் நம்மளை பசுமையாகவே வைத்து பஞ்ச காலத்திலும் திருப்தியாய் நம்மை நடத்தி ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த நாட்களில் எங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை நாங்கள் உதாசனப்படுத்திவிட்டு, எங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையை உதறி தள்ளிவிட்டு, எங்களுடைய காரியங்களை, எங்களுடைய அறிவுகளையும் எங்களுடைய திறமைகளையும் நம்பி ஒருவேளை செயல்பட்டதுனால தான் இன்றைக்கு நாங்கள் பஞ்சத்தில் இருக்கிறோம், பாதிப்பில் இருக்கிறோம், பிரச்சனையில் இருக்கிறோம், போராட்டத்தில் இருக்கிறோம், பலவீனத்தில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், நஷ்டத்தில் இருக்கிறோம், இழப்பில் இருக்கிறோம், பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்று இன்றைக்கு ஒருவேளை உணர்வீர்களானால் இன்றைக்கு அறிக்கை பண்ணு. ஆண்டவரே, அன்னைக்கு எனக்கு சொன்னாங்க, நான் கேட்காம போனது தான் இந்த பாதிப்புக்கு காரணம்னா இன்னைக்கு அர்ப்பணிக்கிறேன். இனி சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் கவனமாக கேட்டு அப்படியே செயல்படுத்துவதற்கு எனக்கு கிருபை தாங்க. இனி ஒரு பிரச்சனை இல்லை நான் சிக்கிக்கொள்ளாதபடி, இனி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளாதபடி, இனி ஒரு பலவீனத்தில் நான் மாட்டிக்கொள்ளாதபடி, இனி ஒரு பஞ்சத்தில் நாங்கள் சிக்காதபடி கர்த்தர் கிருபையா எங்களுக்கு இரக்கம் பாராட்டி கொடுங்கப்பான்னு சொல்லி இந்த காலை வெளியில் அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். அர்ப்பணி
அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இந்த பாதிப்புகள் எல்லாம் கர்த்தர் நீக்கி பஞ்ச காலத்திலும் ஒவ்வொருவரையும் திருப்தியாய் நீ நடத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறேன். நாமத்தை மையப்படுத்துங்க. அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.